ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு காப்பா ஃபேமிலி. நம்ம இன்னைக்கு கிளாஸில் வந்து ரியேஜன்ஸை பேஸ் பண்ணி கேட்ட ஒரு சில ப்ரீவியஸ் கொஷின்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணலாம். இதில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம 2 மார்க் கொஷின்ஸை பார்ப்போம். ஸோ இந்த ஃபஸ்ட்டு கொஷனில் பாருங்கள், நமக்கு வந்து சூட்டபிள் ரியேஜென்ட் என்ன தான் கேட்டிருக்காங்க. ஒரு கன்வர்ஷன் வந்து நமக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ இங்கே பாருங்கள், நமக்கு வந்து ஆல்ஃபா பீட்டா அன்சாச்சுரேட்டட் கார்பனில் இருக்குது. இதில் செலக்டிவாக அந்த டபுள் பாண்டில் வந்து நமக்கு இபாக்சைடு ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ ஞாபகம் வச்சுங்க, நம்ம ஸ்டார்டிங்கில் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஹைட்ரஜன் பெராக்சைடு இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் சோடியம் ஹைட்ராக்சைடு இது மட்டும் தான் என்ன பண்ணும், ஆல்ஃபா பீட்டா அன்சாச்சுரேட்டட் கார்பனில் கூட இபாக்சிடேஷனில் இன்வால்வ் ஆகும்னு சொல்லியிருப்போம். ஸோ ரிமைனிங் இருக்கிறதுலாம் பேயர் வில்லைகர் ஆக்சிடேஷனில் இன்வால்வ் ஆகும்னு சொல்லியிருப்போம். ஸோ இதில் பார்த்தோன்னா நமக்கு ஃபஸ்ட்டு எம்சிபிபியை கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வராது. அடுத்து ஹைட்ரஜன் பெராக்சைடுக்கு இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் அசிட்டிக் ஆசிட் கொடுத்துருக்காங்க. ஸோ அசிட்டிக் மீடியமில் இன்வால்வ் ஆகாது, பேசிக் மீடியமில் இருந்தால் தான் ஹைட்ரஜன் பெராக்சைடு வந்து இன்வால்வ் ஆகும். ஏன்னா சோடியம் ஹைட்ராக்சைடு என்ன பண்ணுன்னா, இந்த ஹைட்ரஜன் பெராக்சைடு வந்து ஒரு புரோட்டான் எடுத்துக்கும். ஃபர்தராக அது போயிட்டு ரியாக்ஷனில் இன்வால்வ் ஆகும். ஓகே, ஸோ அடுத்து இங்கே பாருங்கள், டெசிர்பிட்டல் ஹைட்ரஜன் பெராக்சைடு இருக்குது. ஸோ இதுவுமே இந்த ஆல்ஃபா பீட்டா அன்சாச்சுரேட்டட் கார்பனில் கூட இபாக்சிடேஷனில் இன்வால்வ் ஆகாது. ஸோ நமக்கு சூட்டபிள் ரியேஜன் பார்த்தோம்னா ஹைட்ரஜன் பெராக்சைடு இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் சோடியம் ஹைட்ராக்சைடு தான். ஸோ இதை ஞாபகம் வச்சுங்க. ஓகே, ஸோ அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். ஓகே, ஸோ இப்போ இந்த கொஸ்டின்லையுமே நமக்கு வந்து ஆல்ஃபா பீட்டா அன்சாச்சுரேட்டட் கார்பனில் தான் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இதில் பார்த்தோன்னா நமக்கு இந்த டபுள் பாண்ட் மட்டும் செலக்டிவாக ரெடியூஸ் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது நமக்கு ஜூன் 2011 கேட்டிருந்தாங்க. சூட்டபிள் ரியேஜென்ட் எதுன்னு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ 4 ஆப்ஷன்ஸை நமக்கு கொடுத்துட்டாங்க. இப்போ பாருங்கள், நமக்கு ஃபஸ்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க, லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இது என்ன பண்ணுன்னா, இந்த ஆல்ஃபா பீட்டா அன்சாச்சுரேட்டட் கார்பனில் கூட கார்பனையும் ரெடியூஸ் பண்ணிவிடும், இந்த டபுள் பாண்டையுமே என்ன பண்ணும், ரெடியூஸ் பண்ணிவிடும். ஸோ இங்கே வந்து நமக்கு எந்த கண்டிஷனும் கொடுக்கல. ஸோ கண்டிஷன் கொடுக்கலன்னா இது ரெண்டுத்தையுமே இதை என்ன பண்ணும், ரெடியூஸ் பண்ணிவிடும். ஸோ நம்ம ஆல்ரெடி என்ன படித்தோம்னா, லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் வந்து இந்த ஆல்ஃபா பீட்டா அன்சாச்சுரேட்டட் கார்பனில் கூட ரியாக்ஷனில் இன்வால்வ் ஆகும்போது டெம்பரேச்சர் கண்டிஷனை டிபெண்ட் பண்ணிருக்குன்னு சொன்னோம். ஸோ இங்கே நமக்கு டெம்பரேச்சர் கண்டிஷன் கொடுக்காத பட்சத்தில் இது என்ன பண்ணும், ரெண்டுத்தையுமே ரெடியூஸ் பண்ணிவிடும். ஸோ அப்போ இது வந்து சூட்டபிளான ரியேஜென்ட்டாக இருக்காது. ஏன்னா இங்கே நமக்கு வந்து டபுள் பாண்ட் மட்டும் தான் ரெடியூஸ் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்து செகண்ட் பார்த்தோம்னா வல்ஃப் கிருஷ்ணர் ரிடக்ஷன் நடக்கும். அதாவது இங்கே நமக்கு ஹைட்ரஜன் கொடுத்துருக்காங்க, இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் பொட்டாசியம் ஹைட்ரேட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது என்ன பண்ணுன்னா, கார்பனையில் ஹைட்ரோ கார்பனாக கன்வெர்ட் பண்ணும். ஸோ இதுவுமே செலக்டிவ் ரியேஜென்ட் கிடையாது. ஸோ இந்த ரெண்டுமே கிடையாது. அடுத்து தேர்ட் ஒன் பார்த்தோம்னா சோடியம் போரா ஹைட்ரேட் இருக்குது, இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் சீரியம் ட்ரைக்ளோரைடு இருக்குது. ஸோ இது என்ன பண்ணுன்னா, செலக்டிவாக நியூக்ளியோஃபிலிக் கார்பனைல்ஸை ரெடியூஸ் பண்ணும். ஸோ இதுவுமே சூட்டபிள் ரியேஜென்ட் கிடையாது. ஏன்னா இங்கே கார்பனைல் வந்து நமக்கு அஃபெக்ட் ஆக கிடையாது, டபுள் பாண்ட் மட்டும் தான் ரெடியூஸ் ஆகிருக்கு. அடுத்து ஃபோர்த் ஆப்ஷன் பார்த்தோம்னா லித்தியம் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் லிக்விட் அம்மோனியா கொடுத்துருக்காங்க. ஸோ இட் இஸ் அ சூட்டபிள் ரியேஜென்ட். இது என்ன பண்ணும், செலக்டிவாக ஆல்ஃபா பீட்டா அன்சாச்சுரேட்டட் கார்பனில் கூட இந்த டபுள் பாண்டை மட்டும் செலக்டிவாக ரெடியூஸ் பண்ணும். ஸோ இதை நம்ம ரீசெண்டாக டிஸ்கஸ் பண்ணியிருப்போம், ஞாபகம் வச்சுங்க. ஓகே, ஸோ அடுத்த கொஸ்டின் போகலாம். ஓகே, இந்த தேர்ட் கொஸ்டினில் பார்த்தோன்னா நமக்கு மேஜர் ப்ராடக்ட்டை வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஒரு ரியாக்ஷன் நமக்கு வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ பாருங்கள், ஃபியூஸ்டு இங்கே இருக்குது, இங்கே ஒரு டபுள் பாண்ட் இருக்குது, இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் ட்ரைஃப்ளோரோ பெர் அசிட்டிக் ஆசிட் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்ன பண்ணுவோம், டபுள் பாண்ட் கூட இபாக்சிடேஷனில் இன்வால்வ் ஆகும். இது ஃபஸ்ட்டு. செகண்ட் ஸ்டெப் பார்த்தோன்னா நமக்கு அசிட்டிக் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, ஹைட்ரோடைனமிக் கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்கள், இங்கே இபாக்சைடு நமக்கு ஃபார்ம் ஆகும் போது ஸோ அது எப்பயுமே ஸ்டெரிக்கலி லெஸ் இன்டர்ஃபேஸில் தான் நமக்கு ஃபார்ம் ஆகும்னு சொல்லியிருப்போம். இங்கே பார்த்தோன்னா ஒரு மித்தைல் இருக்குது, இது எப்படி இருக்குது, எபோவில் இருக்குது. ஒரு ஹைட்ரோஜன் பார்த்தோன்னா இந்த இடத்துல பிலோவில் இருக்குது. ஸோ நமக்கு ஸ்மால் குரூப் எந்த ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி இருக்கோ அதே ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரியில் இந்த இடத்துல இபாக்சைடு ஃபார்ம் ஆக போகுது. பல்கி குரூப்புக்கு ஆப்போசிட்டில் இபாக்சைடு ஃபார்ம் ஆகும். இது ஞாபகம் வச்சுங்க. ஸோ இதனோட மெக்கானிசம் எழுதுகிறோம் பாருங்கள். ஸோ பார்த்தோன்னா நமக்கு இங்கே பிலோவில் இபாக்சைடு ஃபார்ம் ஆகுது. இது ஃபஸ்ட்டு. செகண்டு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, அசிடிக் கண்டிஷன் ஹைட்ரோடைனமிக் கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்ன பண்ணும், H+ டொனேட் பண்ணும். ஸோ இந்த ஆக்சிஜன் இருக்கிற லோன் பேர் என்ன பண்ணும், போயிட்டு அந்த ப்ரோட்டானை எடுத்துக்கும். ஸோ இந்த ஹைட்ரோடைனமைனை நம்ம எப்படி எழுதலாம், H+ன்னு எழுதலாம், வாட்டர் மாலிகுல்னு எழுதலாம். அந்த மாதிரி நம்ம பிரித்து எழுதலாம். அடுத்து இந்த வாட்டர் மாலிகுலை H+ OH- எழுதலாம். ஸோ இது என்ன பண்ணுன்னா, இந்த இபாக்சைடு ரிங் ஓப்பனிங்கில் இன்வால்வ் ஆகும். எதனால்னு பாருங்கள், இப்போது இந்த ஆக்சிஜன் என்ன பண்ணுச்சு, போயிட்டு இந்த ப்ரோட்டான் எடுத்துக்கிச்சு. ஸோ எடுத்துக்கிச்சுன்னா நமக்கு எப்படி ஃபார்ம் ஆகும், இதுமாதிரி ஃபார்ம் ஆகும். ஸோ இது வந்து அன்ஸ்டேபிள். ஸோ இது கண்டிப்பாக நமக்கு ரிங் ஓப்பனிங்கில் இன்வால்வ் ஆக போகுது. இந்த ஹைட்ராக்சில் குரூப் போயிட்டு இங்கே அட்டாக் பண்ணும். இப்போ இந்த 2 கார்பனில் எந்த இடத்துல அட்டாக் பண்ணுன்றது நமக்கு இம்பார்ட்டண்ட்டாக தெரியணும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம்னா, இதை சேர் ஃபார்முக்கு நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணலாம். ஸோ இது நமக்கு எப்படி இருக்குது பாருங்கள், ரிங் ஜங்ஷன் வந்து நமக்கு டிரான்சிட்டிவ் சேராக தான் இருக்குது. ஸோ
இட் இஸ் அ டிரான்ஸ்டெக்கலின். ஓகேங்களா? இது இந்த டெக்கலைனில் இப்பாக்சைடு எப்படி இருக்குது, நமக்கு பிலோவில் இருக்குது. இது மாதிரி இருக்குது. இப்போது நமக்கு எப்பயுமே இந்த இப்பாக்சைடு கூட நியூக்ளியோஃபில் அப்ரோச் பண்ணணும்னா ஆக்சியலில் தான் அப்ரோச் பண்ணணும்னு சொல்லியிருப்போம், இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் சைக்ளோஹெக்சேன் ரிங்கில். ஸோ இப்போ இதில் ஆக்சியல் பாருங்கள், நமக்கு இங்கே தான் ஆக்சியல் வந்து நமக்கு ஃப்ரீயாக இருக்குது. இங்கே ஹைட்ரோஜன் தான் இருக்குது ஆக்சியலில். இங்கே பார்த்தோன்னா ஆக்சியலில் ஒரு சப்ஸ்டிஷன் இருக்குது பாருங்கள். ஸோ அதனால் ஆக்சியல் நமக்கு இந்த இடத்துல ஃப்ரீயாக இருக்குது. நியூக்ளியோஃபில் எப்பயுமே ஆக்சியலில் வந்து தான் அப்ரோச் பண்ணணும். ஸோ எந்த இடத்துல நமக்கு ஆக்சியல் பொசிஷன் ஃப்ரீயாக இருக்கோ அந்த ஆக்சியல் பொசிஷனில் வந்து அட்டாக் பண்ண போகுது. ஸோ இது வந்து இங்கே ஆக்சியல் அட்டாக் பண்ணுச்சுன்னா இந்த இடத்துல ரிங் ஓப்பனிங் நடக்கும். ஸோ அது போயிட்டு ஒரு புரோட்டானை எடுத்துக்கும். ஓகே, இங்கே மித்தாயில் இருக்குது பாருங்கள், அதை நம்ம எழுத முட்டுறோம். இங்கே மித்தாயில் இருக்குது, இங்கே ஹைட்ரோஜன். ஸோ பாருங்கள், இங்கே ஒரு ஹைட்ராக்சில் குரூப் இருக்குது, இது ஆக்சியல் அட்டாக் பண்ணியிருக்கு. அடுத்து இங்கே ஒரு ஹைட்ராக்சில் குரூப் ஃபார்மாக இருக்குது, இது பிலோவில் இருக்குது பாருங்கள். ரெண்டுமே ஆக்சியல் இருக்குது. ஸோ இதை நம்ம நார்மல் ஃபார்ம் கன்வெர்ட் பண்ணுவோம். பிலோவில் ஹைட்ரோஜன், இப்போ உள்ள மித்தாயில். அடுத்து இந்த ஹைட்ராக்சில் குரூப் எப்படி இருக்குது பாருங்கள், எபோவில் இருக்குது, இது பிலோவில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ப்ராடக்ட் நமக்கு இது மாதிரி தான் கிடச்சிருக்கும். ஞாபகம் வச்சுங்க, ஒன்ஸ் நமக்கு இப்பாக்சைடு ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா அதுக்கடுத்து நமக்கு அசிட்டிக் கண்டிஷன் கொடுக்கும்போது அங்கே ரிங் ஓப்பனிங் வந்து நடக்கும், அதை ஞாபகம் வச்சுங்க. ஓகே, ஸோ நமக்கு ப்ராடக்ட் வந்து இப்போ நம்ம கெஸ் பண்ணுவோம். இப்போ பார்த்தோன்னா நமக்கு இங்கே 4 ஆப்ஷன்ஸை கொடுத்துட்டாங்க. நமக்கு இங்கே எப்படி கிடச்சிருக்கு, இந்த ஹைட்ராக்சில் குரூப், அதாவது மித்தாலுக்கு பக்கத்தில் இருக்க ஹைட்ராக்சில் குரூப் வந்து எபோவில் இருக்குது. இந்த ஹைட்ராக்சில் குரூப் வந்து நமக்கு எப்படி இருக்குது, பிலோவில் இருக்குது. ஓகே, ஸோ இதில் பார்த்தோன்னா எப்படி இருக்குது நமக்கு ஓகே ஆல்கஹால், இந்த ஆல்கஹால் நமக்கு பிலோவில் இருக்குது, இது எபோவில் இருக்குது. ஸோ இது வந்து வராது. அதாவது இந்த மித்தாலுக்கு பக்கத்தில் இருக்கிறது எப்படி இருக்குது, நமக்கு இங்கே எபோவில் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்குதான்னு பாருங்கள். இதில் ரெண்டுமே பிலோவில் இருக்குது, 2 ஆல்கஹால் பிலோவில் இருக்குது. ஸோ இதுவும் வராது. இதில் பார்த்தோன்னா ரெண்டுமே எபோவில் இருக்குது. ஸோ இதுவும் வராது. ஏன்னா இங்கே நமக்கு கிடைச்சது எப்படி இருக்குது, ரெண்டுமே டிரான்ஸ் ஆல்கஹாலாக தான் இருக்குது, நமக்கு வச்சுங்க. அடுத்து இதில் பார்த்தோன்னா இது கரெக்டாக இருக்குது பாருங்கள். மித்தாலுக்கு பக்கத்தில் இருக்க ஆல்கஹால் எபோவில் இருக்குது. அடுத்து இந்த ஆல்கஹால் பிலோவில் இருக்குது. அதே மாதிரி தான் இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ நம்மளோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி தான். ஓகே, ஸோ 4th கொஷின் பார்ப்போம். ஓகே, ஸோ இந்த கொஷினில் பார்த்தாலும் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, மேஜர் ப்ராடக்ட் தான் கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு ரியாக்டன்ட் கொடுத்துட்டாங்க, இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் ரியேஜென்ட்ஸ். ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, லித்தியம் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் லிக்விட் அமோனியா அண்டு டெர்ஷியரி புட்டனால் கொடுத்துட்டாங்க. ஸோ இங்கே பார்த்தோன்னா நமக்கு அரோமேட்டிக் ரிங் இருக்குது, பென்சின் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த இடத்துல நமக்கு பிரிட்ஜ் ரிடக்ஷன் தான் நடக்கும். ஸோ நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்போம், நமக்கு இந்த பிரிட்ஜ் ரிடக்ஷன் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு, இந்த ரிங்கில் அட்டாச்சாக இருக்கிற இந்த சப்ஸ்டிஷனை. ஸோ இப்போ பார்த்தோன்னா நமக்கு இங்கே ரிலீசிங் குரூப் இருக்குது பாருங்கள், ரெண்டுமே ரிலீசிங் குரூப் தான். ஸோ ரிலீசிங் குரூப் இருந்துச்சுன்னா இந்த ரிலீசிங் குரூப்புக்கு ஆர்த்தோ பொசிஷனில் நமக்கு வந்து இங்கே ரிடக்ஷன் நடக்கும்னு சொல்லியிருப்போம். அப்போ பார்த்தோன்னா இந்த இடத்துக்கு ஆர்த்தோ பொசிஷன் இது தான். ஸோ இங்கே தான் நமக்கு ரிடக்ஷன் நடக்க போகுது. ஸோ இதுக்கு 4th பொசிஷன் பாருங்கள், 1 2 3 4. ஸோ 1, டைஹைட்ரோ ப்ராடக்ட் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகணும். ஸோ அப்படின்னா இந்த 2 இடத்துல நமக்கு ரிடக்ஷன் நடந்துச்சுன்னா டபுள் பாண்ட் நமக்கு எங்கே இருக்கணும், இந்த எலக்ட்ரான் ரிலீசிங் குரூப்புக்கு பக்கத்தில் தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ அதனால் நான் உங்களுக்கு டைரக்ட் ஆன்சர் சொல்கிறேன். மித்தாக்சைடு இருக்குது, இங்கே மித்தாயில் இருக்குது. ஸோ இதுக்கு இந்த ரிலீசிங் குரூப்புக்கு ஆர்த்தோ பொசிஷனில் நமக்கு வந்து ரிடக்ஷன் நடந்திருக்கு. ஸோ 1, 4 பொசிஷனில் தான் நமக்கு டைராடிக்கல் ஃபார்ம் ஆகும். ஃபர்தராக இந்த லித்தியம் என்ற எலக்ட்ரான் கொடுத்து அந்த இடத்துல நெகட்டிவ் சார்ஜ் ஃபார்ம் ஆகும். ஸோ அது போயிட்டு புரோட்டான் எடுத்துக்கும். ஸோ 1, டைஹைட்ரோ ப்ராடக்ட் நமக்கு ஃபார்ம் ஆகுது. இப்போ டபுள் பாண்ட் பார்த்தோன்னா இந்த ரிலீசிங் குரூப் கூட டைரக்ட் அட்டாச்சாக இருக்கும், இது மாதிரி இருக்கும். இப்போது இது ஃபஸ்ட்டு. செகண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, எம்சிபிபியை கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த எம்சிபிபியை என்ன பண்ணும், இந்த டபுள் பாண்டை வந்து ஈபாக்சைடாக கன்வெர்ட் பண்ண போகுது. ஸோ எம்சிபிபி எப்பயுமே ஹைலி நியூக்ளியோஃபிலிக் டபுள் பாண்டு கூட செலக்டிவாக ஈபாக்சிடேஷனில் இன்வால்வ் ஆகும்னு சொல்லியிருப்போம். ஸோ இந்த ரெண்டுத்தோட கம்பேர் பண்ணும்போது இந்த டபுள் பாண்டில் நமக்கு ரிலீசிங் குரூப் அட்டாச்சாக இருக்குது. ஸோ அப்படின்னும் போது இதனோட எலக்ட்ரான்ஸ் என்ன பண்ணும், இங்கே டொனேட் பண்ணும். ஸோ அப்படின்னும் போது இந்த இடத்துல நமக்கு எலக்ட்ரான் டென்சிட்டி அதிகமாகும். ஸோ இது வந்து நியூக்ளியோஃபிலிக் டபுள் பாண்டு. ஸோ இது என்ன பண்ணும், இது கூட தான் ஈபாக்சிடேஷனில் இன்வால்வ் ஆகும், ஞாபகம் வச்சுங்க. இங்கே வெறும் மித்தாயில் இருக்குது, பட் இந்த இடத்துல பார்த்தோன்னா பக்கத்தில் டேரெக்டாக ஒரு ஆக்சிஜன் இருக்கிறதால இதனோட எலக்ட்ரான்ஸ் எல்லாம் இங்கே கொடுக்கும், இங்கே டென்சிட்டி அதிகமாகும். ஸோ இதை வந்து நியூக்ளியோஃபிலிக் டபுள் பாண்ட் சொல்லுவோம். ஸோ எம்சிபிபி என்ன பண்ணும், இந்த இடத்துல ஈபாக்சிடேஷனில் இன்வால்வ் ஆகும். ஸோ எப்படி கிடைக்கும் பாருங்கள், வெரி சிம்பிளஸ்ட் தான்.
இது எல்லாத்தையுமே நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ, அதனால நம்ம ஈஸியா ஆன்சர் பண்ணிறலாம். ஓகேங்களா. ஸோ, ப்ராடக்ட் நமக்கு இது மாரி கிடைச்சிருக்கும். ஸோ, இந்த ஆப்ஷன்ஸில சர்ச் பண்ணுங்க. இதில பார்த்தோன்னா, நமக்கு இந்த டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகுறது எப்படி குடுத்துருக்காங்க பாருங்க. டபுள் பாண்ட் வந்து இந்த ரிலீசிங் குரூப்புக்கு அவேல ஃபார்ம் ஆகுற மாரி குடுத்துருக்காங்க. ஸோ, கண்டிப்பா அதெல்லாம் வராது. இங்க பார்த்தனாலும், ஒரு டபுள் பாண்ட் இங்க ஃபார்ம் ஆகுற மாரி குடுத்துருக்காங்க. ஸோ, இங்க இப்பாக்ஸி ஃபார்ம் ஆகுதுன்னா, அப்ப இங்க ஒரு டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகுற மாரி குடுத்துருக்காங்க. இதுவுமே ரிலீசிங் குரூப் தான். ஸோ, இந்த இடத்துல நமக்கு வந்து ரிடக்ஷன் எப்பவுமே நடக்காது. ஸோ, ரிடக்ஷன் நமக்கு எப்படி குடுத்துருக்காங்க பாருங்க. ரிலீசிங் குரூப்புக்கு இடத்துல ரிடக்ஷன் நடக்குற மாரி குடுத்துருக்காங்க. ஸோ, இதுவுமே வராது. ஸோ, இது வந்து கரெக்ட்டா இருக்கும். இந்த 2 வந்து கரெக்ட்டா இருக்கும். இந்த 2த்துல ஏதாச்சும் ஒண்ணு நமக்கு ப்ராடக்ட்டா இருக்க போகுது. ஏன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தோன்னா, இது கரெக்ட்டு. லித்தியம் ஓகே. லித்தியம் இன் த பிரசன்ஸ் ஆஃப் லிக்விட் அம்மோனியா என்ன பண்ண போகுது? இந்த ரிலீசிங் குரூப்புக்கு ஆர்த்தோ பொசிஷன ரெடியூஸ் பண்ணும். ஸோ, அதே மாரி தான் இங்க பாருங்க. ஆர்த்தோ பொசிஷன் நமக்கு ரெடியூஸ் ஆயிருக்கு. இங்க ரிலீசிங் குரூப்புனா இது ஆர்த்தோ, இதுக்கு இது மெட்டா. ஸோ, ஆர்த்தோ மெட்டா பொசிஷன் வந்து ரிடக்ஷன்ல இன்வால்வ் ஆயிருக்கும். ஸோ, அதே மாரி தான் இங்கேயும். ஆர்த்தோ மெட்டா பொசிஷன் வந்து ரிடக்ஷன்ல இன்வால்வ் ஆயிருக்கு. இப்போ செகண்ட் ஸ்டெப்ல எம்சிபிபிஏ இது என்ன பண்ணும்? ரிலீசிங் அதாவது நியூக்ளியோஃபிலிக் டபுள் பாண்ட் தான் செலக்டிவா ஈபாக்சைடு பண்ணும். ஈபாக்சிடேஷன்ல இன்வால்வ் ஆகும். ஸோ, அப்படி பார்க்கும்போது இதுதான் வந்து நம்மளோட கரெக்ட்டான ஆன்ஸரா இருக்கும். ஏன்னா, இங்க பார்த்தோன்னா, இந்த மித்தல் இருக்க இடத்துல ஈபாக்சைடு நடக்குற மாரி குடுத்துருக்காங்க. ஸோ, இது வந்து வராது. ஏன்னா, நியூக்ளியோஃபிலிக் டபுள் பாண்ட் எங்க இருக்கோ அங்க தான் செலக்டிவா ஈபாக்சிடேஷன்ல இந்த எம்சிபிபிஏ வந்து இன்வால்வ் ஆகும். ஸோ, ஆப்ஷன் சி வந்து கரெக்ட்டான ஆன்சர். ஓகே. ஸோ, இப்போ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஓகே. ஸோ, இப்போ இங்க கொஸ்டின் என்ன குடுத்துருக்காங்க பாருங்க. ரியாக்ஷன் ஆஃப் சைக்ளோஹெக்சைல் பென்சைல் ஈத்தர் வித் ஹைட்ரஜன் இன் த பிரசன்ஸ் ஆஃப் 10% பெல்லாடியம் சார்கோல். இதனோட ஈல்ட்ஸ் வந்து என்னென்ன கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லணும். பாருங்க சைக்ளோ பென்சைல் ஈத்தர் இருக்கு. சைக்ளோஹெக்சைல் எழுதிக்கலாம் ஃபர்ஸ்ட்டு. சைக்ளோஹெக்சைல் இருக்கு. அடுத்து பென்சைல் ஈத்தர் இருக்கு. இது பென்சைலிக் பொசிஷன். ஓகேங்களா. சைக்ளோஹெக்சைல், பென்சைல் ஈத்தர். ஸோ, இது என்ன பண்ணுது? ஹைட்ரஜன் இன் த பிரசன்ஸ் ஆஃப் 10% பல்லாடியம் சார்கோல். இது கூட ரியாக்ஷன்ல இன்வால்வ் ஆச்சுன்னா நமக்கு என்ன நடக்கும்னு சொல்லியிருப்போம். இந்த பென்சைலிக் ஈத்தர்ல வந்து ஹைட்ரஜனோலைசிஸ் நடக்கும்னு சொல்லியிருப்போம். ஓகேங்களா. இந்த பென்சைலிக் பொசிஷன்ல ஹைட்ரஜனோலைசிஸ் நடந்துட்டு, இங்க ஒரு ஹைட்ரஜன், இங்க ஒரு ஹைட்ரஜன் ஃபார்ம் ஆகும்னு சொல்லியிருப்போம். ஸோ, இதனோட ஈல்ட்ஸ் வந்து என்னவா இருக்கும்னு தான் நமக்கு கேட்டிருக்காங்க. ஸோ, இந்த பாண்ட் கம்ப்ளீட்டா பிரேக் ஆயிடுது. இந்த பக்கம் நமக்கு என்ன ஃபார்ம் ஆயிருக்கும்? சைக்ளோஹெக்சனால் ஃபார்ம் ஆயிருக்கும். இந்த பக்கம் டொலுவீன் வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். ஸோ, எழுதுறேன் பாருங்க. சைக்ளோஹெக்சனால் பிளஸ் டொலுவீன். இது மாரி ஃபார்ம் ஆயிருக்கும். ஸோ, இந்த 4 ஆப்ஷன்ஸ்ல செக் பண்ணுங்க. இது வந்து நமக்கு இந்த சைக்ளோஹெக்சனால் டொலுவீன் இருக்கும். அதான் கரெக்ட்டான ஆன்சர். ஸோ, ஃபர்ஸ்ட் இதுல பார்த்தோன்னா, சைக்ளோஹெக்சனால் குடுத்துருக்காங்க, டொலுவீன் குடுத்துருக்காங்க. ஸோ, இதான் வந்து கரெக்ட்டான ஆன்சர். இதில பார்த்தோன்னா, சைக்ளோஹெக்சனால் அண்ட் பென்சைல் ஆல்கஹால் குடுத்துருக்காங்க. ஸோ, இது வந்து கரெக்ட்டான ஆன்சர் கிடையாது. ஏன்னா, இங்க நமக்கு டொலுவீன் தான் ஃபார்ம் ஆகுது. பென்சைல் ஆல்கஹால் வந்து ஃபார்ம் ஆகல. ஓகே. அடுத்து சி பார்த்தோன்னா, சைக்ளோஹெக்சேன் குடுத்துருக்காங்க. இதுவும் நாட் ஆன்சர். இங்கே சைக்ளோஹெக்சேன். ஸோ, ஃபர்ஸ்ட் நமக்கு சைக்ளோஹெக்சனால் தான் ஃபார்ம் ஆகுது. ஸோ, இதில வந்து பாசிபிள் கிடையாது. எதனால சைக்ளோஹெக்சேனால் ஃபார்ம் ஆகுதுன்னா, இது பென்சைலிக் பொசிஷன்ல தான் நமக்கு வந்து ஹைட்ரஜனோலைசிஸ் நடக்குது. இது ஞாபகம் வச்சுக்கங்க. ஓகே. ஸோ, நம்மளோட ஆன்சர் ஆப்ஷன் ஏ. இது நமக்கு ஜூன் 2013ல கேட்டிருந்தாங்க. ஞாபகம் வச்சுக்கங்க. ஓகே. ஸோ, இப்போ இந்த கொஸ்டின் பார்த்தோன்னா, நமக்கு டிசம்பர் 2014ல கேட்டிருந்தாங்க. இங்க நமக்கு வந்து மேஜர் ப்ராடக்ட் என்னன்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ, பாருங்க சைக்ளோஹெக்சேன் ஒண்ணு இருக்கு. இந்த பிரசன்ஸ் ஆஃப் மித்தாக்சி மித்தைல் புரோமைடு இருக்கு. அடுத்து பார்த்தோன்னா பேஸ் குடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ட்ரைஈத்தாக்சி பாஸ்பீன் இருக்கு. டிஎம்இன்றது சால்வெண்ட். ஓகேங்களா. அதாவது டைமித்தாக்சி ஈத்தேன்னு சொல்லுவோம். இப்போ இங்க ரியாக்ஷன் பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் இந்த 2த்துக்குள்ள நமக்கு ரியாக்ஷன் நடக்கும். ஃபர்தரா இது வந்துட்டு இந்த கார்பனைல் கூட நமக்கு ரியாக்ஷன்ல இன்வால்வ் ஆகும். ஸோ, செகண்ட் ஸ்டெப் பார்த்தோன்னா, சோடியம் ஹைட்ரைட் இன் த பிரசன்ஸ் ஆஃப் டைமித்தைல் ஃபார்மமைட் டிஎம்எஃப்னு சொல்லுவோம். அடுத்து பார்த்தோன்னா, இங்க அசிடிக் கண்டிஷன் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ, இங்க நமக்கு 4 ஆப்ஷன்ஸ் குடுத்துருக்காங்க. இதனோட மெக்கானிசம் வந்து நான் எழுதுறேன் பாருங்க. வெரி சிம்பிள் தான். ஃபர்ஸ்ட்டு இந்த பேஸ் என்ன பண்ணும்னா, இங்க இருக்கிற ஒரு புரோட்டான் எடுத்துக்கும். எடுத்துக்கிட்டு இங்க கார்பன் அயன் ஃபார்ம் ஆகும். ஃபர்தரா இது என்ன பண்ணும்னா, இது வந்துட்டு இந்த கார்பனைல் கூட ரியாக்ஷன்ல இன்வால்வ் ஆகும். ஸோ, ஃபர்ஸ்ட்டு நமக்கு இந்த மாரி கண்டிஷன் குடுத்துருந்தாங்கன்னா, இதுக்குள்ள ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் நடக்கும். அதுக்கப்புறம் தான் நமக்கு இங்க வரும். ஸோ, பேஸ் என்ன பண்ணுது, இங்க இருக்கிற புரோட்டான் எடுத்துக்கிட்டு இந்த இடத்துல கார்பன் அயன் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகுது. இதில ஒரு மித்தாக்சி குரூப் அட்டாச் இருக்கு. அடுத்து ஒரு புரோமின் இருக்கு. ஸோ, இந்த 2த்தோட கம்பேர் பண்ணும்போது இந்த புரோமின் வந்து குட் லிவிங் குரூப்பா இருக்கும். ஸோ, இப்போ இது என்ன பண்ணும்னா, இங்க வந்துட்டு இந்த கார்பனைல் அட்டாக் பண்ணும். அடுத்து இது இங்க வந்துட்டு O- ஃபார்ம் ஆகுது.
ஸோ அதை நான் எழுதிக்கிறேன் பாருங்கள். இங்கே O- ஃபார்மாக இருக்குது. அடுத்து இங்கே CH, இதில் ஒரு புரோமின் இருக்குது, ஒரு மித்தாக்சி குரூப் இருக்குது. இப்போது இதுக்கு அடுத்த ஸ்டெப் பார்த்தோன்னா இட் இஸ் அ குட் லிவிங் குரூப். ஸோ நியூக்ளியோஃபில் நமக்கு சேம் மாலிகுலர் இருக்கிறதால இது என்ன பண்ணோம், இங்கே வந்து அட்டாக் பண்ணோம். அடுத்து இந்த புரோமின் வந்து வெளியே போயிடுது. ஸோ பாருங்கள், இந்த இடத்துல இப்போ நமக்கு இப்பாக்சைடு வந்து ஃபார்ம் ஆகிடுது. இங்கே மித்தாக்சி குரூப் இருக்குது. இதுக்கு அடுத்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, சோடியம் ஹைட்ரைடு இருக்குது. அடுத்து அசிடிக் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஹைட்ரோனியம் என்ன பண்ணோம், ஒரு ப்ரோட்டான் டொனேட் பண்ணோம். இந்த லோன் பேர் போயிட்டு இந்த ப்ரோட்டான் எடுத்துக்கும். ஓகே, ஆக்சிஜன் இருக்க லோன் பேர் போயிட்டு இந்த ப்ரோட்டான் எடுத்துக்கும். ஸோ இது மாதிரி ஃபார்மாக இருக்குது. ஸோ இது வந்து அன்ஸ்டேபிள். ஓகே, ஸோ இப்போ இது அன்ஸ்டேபிள் போது இதுக்கு அடுத்து நமக்கு இங்கே சோடியம் ஹைட்ரைடும் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து நியூக்ளியோஃபில் ஆட் பண்ணும். பாசிட்டிவ் சார்ஜ், இது வந்து நெகட்டிவ் சார்ஜ். ஸோ இது என்ன பண்ணும், இங்கே வந்து அட்டாக் பண்ணும். ஸோ நல்லா பாருங்கள், இங்கே வந்து அட்டாக் பண்ணதுக்கப்புறம் இந்த பாண்ட் இங்கே போகும். அடுத்து இந்த மித்தாக்சி குரூப் வந்து வெளியே போய்டும். ஏன்னா இது வந்து அன்ஸ்டேபிளாக இருக்குது. இது மெத்தனாலாக வெளியே போயிடும். இப்போ ஃபைனலாக எப்படி ஃபார்ம் ஆகும் பாருங்கள். ஹைட்ரஜன் இங்கே அட்டாக் பண்ணியிருக்கு. இதில் பார்த்தோன்னா இங்கே ஆல்ரெடி ஒரு ஹைட்ரோஜன் இருக்குது. C டபுள் பாண்ட் O ஃபார்ம் ஆகுது பாருங்கள். ஆல்ரெடி இதில் ஒரு ஹைட்ரோஜன் இருக்குது. ஸோ இது மாதிரி நமக்கு ப்ராடக்ட் வந்து கிடச்சிருக்கும். ஸோ இப்போ நம்ம இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் செக் பண்ணோம்னா இங்கே 4 ஆப்ஷன் நமக்கு கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தோன்னா இப்பாக்சைடு மட்டும் தான் ஃபார்ம் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வராது. இதில் பார்த்தோன்னா ஒரு ஆல்கஹால் ஃபார்ம் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே வராது. ஏன்னா ஒன்ஸ் இங்கே நமக்கு O- ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா, ஸோ நம்ம இங்கே மெக்கானிசம் கொடுத்துருக்க பாருங்கள். O- ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா இது என்ன பண்ணும், இந்த இடத்துல ரியாக்ஷன் இன்வால்வ் ஆகிட்டு இந்த புரோமின் வந்து வெளியே போகும். ஸோ அந்த மாதிரி இங்கே நமக்கு கொடுக்கவே இல்லை. இப்பாக்சைடு ஃபார்ம் ஆகிற மாதிரி கொடுக்கவே இல்லை. ஸோ இது வந்து வராது. அடுத்து ஆப்ஷன் சியில் பார்த்தா நமக்கு கரெக்டாக கொடுத்துருக்காங்க, ஆல்டிஹைடு ஃபார்ம் ஆகிற மாதிரி. ஸோ இதான் வந்து கரெக்டான ஆன்சர். டியில் பார்த்தோன்னா நமக்கு இங்கே இதுவுமே ஆன்சராக வராது. அல்லைல் ஆல்கஹால் கிடைக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே கரெக்டான ஆன்சர் கிடையாது. ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, ஸோ இப்போ இந்த கொஷனில் பார்த்தோம்னா நமக்கு அரோமேட்டிக் ரிங் இருக்குது. இது கூட ஒரு கார்பாக்சிலிக் ஆசிட் அட்டாச் இருக்குது. அடுத்து பார்த்தோன்னா ஒரு ட்ரிபிள் பாண்ட் அட்டாச் இருக்குது. ஸோ என்ன ரீஜன் கொடுத்துருக்காங்க, சோடியம் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் லிக்விட் அமோனியா அண்ட் எத்தனால் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ அரோமேட்டிக் ரிங்கில் நமக்கு இந்த ரீஜன் கொடுத்தா என்ன நடக்கும், பிரிட்ஜ் ரிடக்ஷன் வந்து நடக்கும். நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். ஸோ வித்ராயிங் குரூப் இருந்துச்சுன்னா நமக்கு இப்சோ ரிடக்ஷன் நடக்கும்னு சொல்லியிருப்போம். ஸோ அதாவது வித்ராயிங் குரூப் இருக்க இடத்துல நமக்கு வந்து ரிடக்ஷன் நடக்கும். ஸோ இந்த இடத்துல ஹைட்ரோஜனேஷன் வந்து நமக்கு நடக்கும். ஸோ இங்கேயும் இதுக்கு 4th பொசிஷனில் தான் நமக்கு ஃபஸ்ட்டு ரேடிக்கல் ஃபார்ம் ஆகும். ஸோ அங்கே இந்த சோடியம் எலக்ட்ரான்ஸை டொனேட் பண்ணதுக்கப்புறம் நெகட்டிவ் சார்ஜ் ஃபார்ம் ஆகும். ஸோ அது போயிட்டு ப்ரோட்டான்ஸ் எடுத்துக்கும். ஸோ இதனோட மெக்கானிசம்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். ஸோ டைரெக்டாக ஆன்சர் எழுதுகிறோம் பாருங்கள். கார்பாக்சிலிக் ஆசிட் இருக்குது. ஸோ இது எலக்ட்ரான் வித்ராயிங் குரூப்ன்றதால நமக்கு இந்த இடத்துல இப்சோ பொசிஷனில் நமக்கு ரிடக்ஷன் நடக்கும். இது அட்டாச் இருக்கிற இடத்துல ரிடக்ஷன் நடக்குது. அடுத்து இதுக்கு 4th பொசிஷன் இது. ஸோ இங்கே ரிடக்ஷன் நடந்திருக்கும். ஸோ ரிமைனிங் அப்போ அந்த டபுள் பாண்ட்ஸ் நமக்கு இந்த இடத்துல தான் இருக்கும். ஸோ எப்பயுமே வித்ராயிங் குரூப்புக்கு ஃபார்ம் ஆகிற இந்த டபுள் பாண்ட் வந்து அவையில் தான் இருக்கும். ஏன்னா ரிடக்ஷன் எங்கே நடக்குது, வித்ராயிங் குரூப் இருக்க இடத்துல நடக்குது. இது நம்ம வச்சுங்க. ஓகே, இப்போ பார்த்தோன்னா இந்த இடத்துல ட்ரிபிள் பாண்ட் இருக்குது. இந்த ட்ரிபிள் பாண்டுமே நமக்கு என்னவோ கன்வெர்ட் ஆகும்னா டிரான்ஸ்ஓலிஃபினாக கன்வெர்ட் ஆகும். ட்ரிபிள் பாண்ட் நமக்கு டிரான்ஸ்ஓலிஃபினாக கன்வெர்ட் ஆகுது. நான் வச்சுங்க. ஸோ நமக்கு இங்கே 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்மளோட ப்ராடக்ட் என்ன, இங்கே வந்து பிரிட்ஜ் ரிடக்ஷன் நடக்குது. ஃபார்ம் ஆகிற டபுள் பாண்ட் வந்து இந்த கார்பாக்சிலிக் ஆசிடுக்கு அவையில் ஃபார்ம் ஆகுது. அடுத்து இங்கே டிரான்ஸ்ஓலிஃபின் வந்து நமக்கு கிடைக்குது. ஸோ இதுவே கரெக்டான ஆன்சர் தான். இங்கெல்லாம் பார்த்தோன்னா நமக்கு எப்படி இருக்குது, சிஸ்ஓலிஃபின் கொடுத்துருக்காங்க. இங்கே டிரான்ஸ்ஓலிஃபின் இருக்குது. பட் ஆனால் நமக்கு இந்த கார்பாக்சிலிக் ஆசிட் இருக்க இடத்துல நமக்கு ரிடக்ஷன் நடக்கலை. ஓகேங்களா, இப்சோ ரிடக்ஷன் வந்து நமக்கு நடக்க கிடையாது. ஸோ இது வந்து ஆன்சர் இல்லை. ஞாபகம் வச்சுங்க. இங்கே பார்த்தனாலும் நமக்கு இங்கே இப்சோ ரிடக்ஷன் நடக்கலை. ஏன்னா வித்ராயிங் குரூப் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அங்கே இப்சோ ரிடக்ஷன் வந்து நடக்கும். ஸோ இதுவுமே ஆன்சர் கிடையாது. அதே சமயம் இங்கே இந்த ட்ரிபிள் பாண்ட் நமக்கு எப்படி கன்வெர்ட் ஆகிருக்கு பாருங்கள், சிஸ்ஓலிஃபினாக கன்வெர்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி கன்வெர்ட் ஆகாது. எப்பயுமே டிரான்ஸ்ஓலிஃபின் தான் கன்வெர்ட் ஆகும். ஸோ நம்மளோட ஆன்சர் பார்த்தோன்னா ஆப்ஷன் ஏ தான். ஓகே, ஸோ இது வந்து டிசம்பர் 2014 கேட்டிருந்தாங்க. அடுத்த கொஸ்டின் பார்த்தோம்னா
ஜூன் 2015 கேட்டது. இங்கேயுமே நமக்கு வந்து மேஜர் ப்ராடக்ட் தான் என்ன கிடைக்குதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ பாருங்கள், நமக்கு ஒரு 5 மெம்பர் இங்கே இருக்குது. பார்த்தோன்னா ஒரு ஆல்டிஹைடு குரூப் இருக்குது, ஒரு கீட்டோன் இருக்குது. நமக்கு இங்கே என்ன ரீஜென்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள், சோடியம் போரோஹைட்ரேட் இருக்குது. இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் சீரியம் ட்ரைக்ளோரைடு இருக்குது. ஸோ இதை நம்ம என்ன சொல்லுவோம்னா லுச்சஸ் ரீஜென்ட் சொல்லுவோம். ஸோ இந்த லுச்சஸ் ரீஜென்ட் என்ன பண்ணோம், ஹைலி நியூக்ளியோஃபிலிக் டபுள் பாண்டை போயிட்டு, அதாவது நியூக்ளியோஃபிலிக் கார்பனில் போயிட்டு செலக்டிவாக ரெடியூஸ் பண்ணணும்னு சொல்லியிருப்போம். ஸோ அப்படின்னும் போது இந்த கார்பனில்ன்றது வந்து டெஃபிஷியன்ட், ஓகேங்களா. ஸோ டெஃபிஷியன்ட் என்னும்போது இதை அஃபெக்ட் பண்ணாது, இந்த இதை தான் வந்து அஃபெக்ட் பண்ணும். ஏன்னா இது கீட்டோன், ஓகேங்களா. ஆல்டிஹைடோட கம்பேர் பண்ணும்போது கீட்டோனில் வந்து நமக்கு டெஃபிஷியன்சி கம்மியாக இருக்கும். ஏன்னா இங்கே பார்த்தா நமக்கு ரிலீசிங் குரூப்ஸ் எல்லாம் பக்கத்தில் அட்டாச் ஆகிருக்கு பாருங்கள், அதனால். ஸோ சோடியம் போரோஹைட்ரேட் என்ன பண்ணோம், கீட்டோனை தான் ஃபஸ்ட்டு அஃபெக்ட் பண்ணும். நல்லா ஞாபகம் வச்சுங்க. கார்பனைல் பக்கத்தில் ஏதாச்சும் ரிலீசிங் குரூப் இருந்துச்சுன்னா அந்த மாதிரியான கார்பனைல்ஸாக என்ன பண்ணும், இந்த சோடியம் போரோஹைட்ரேட் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் சீரியம் ட்ரைக்ளோரைடு இருந்துச்சுன்னா இது போயிட்டு செலக்டிவ் அட்டாக் பண்ணும். ஸோ நமக்கு இது மட்டும் தான் ஆல்கஹாலாக கன்வெர்ட் ஆகுது. இந்த ஆல்டிஹைடு வந்து அன்அஃபெக்டட். ஸோ இப்போ நம்ம ஒரு ஆப்ஷனாக செக் பண்ணுவோம். இந்த ஃபஸ்ட் ஆப்ஷனில் பார்த்தோன்னா கீட்டோன் ஆல்டிஹைடு ரெண்டுமே ரெடியூஸ் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அது கிடையாது, ஏன்னா இட் இஸ் அ செலக்டிவ் ரெடியூசிங் ஏஜென்ட். ஓகே, அடுத்து இங்கே பார்த்தோம்னா நமக்கு இந்த மாதிரி ஃபார்ம் ஆகவே ஆகாது. ஏன்னா இந்த ஆல்கஹால் மட்டும் தான் நமக்கு இங்கே, இந்த கார்பனைல் மட்டும் தான் நமக்கு இங்கே ரெடியூஸ் ஆகுது. ஃபர்தராக நமக்கு இது எந்த ரியாக்ஷன்லையும் இன்வால்வ் ஆகாது. இதில் பார்த்தோன்னா நமக்கு செலக்டிவாக ஆல்டிஹைட் ரெடியூஸ் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் கீட்டோன் வந்து அன்அஃபெக்டடாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே கிடையாது, ஏன்னா செலக்டிவாக கீட்டோன் மட்டும் தான் ரிடக்ஷனில் இன்வால்வ் ஆகும். அடுத்து கடைசி ஆப்ஷனில் பார்த்தோம்னா இந்த கீட்டோன் ரெடியூஸ் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க, ஆல்டிஹைடு வந்து அன்அஃபெக்டட். ஸோ இதான் வந்து கரெக்டான ஆன்சர். ஏன்னா எங்கே வந்து நமக்கு டெஃபிஷியன்சி கம்மியாக இருக்குதோ அந்த கார்பனைல தான் இந்த சோடியம் போரோஹைட்ரேட் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் சீரியம் ட்ரைக்ளோரைடு போயிட்டு அப்ரோச் பண்ணும், போயிட்டு ரெடியூஸ் பண்ணும். ஞாபகம் வச்சுங்க. ஓகே, ஸோ அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். ஸோ இப்போ இதுவுமே நமக்கு ஜூன் 2015 கேட்டது கொஸ்டின் தான். இங்கேயுமே நமக்கு வந்து மேஜர் ப்ராடக்ட் தான் என்னென்னு கேட்டிருக்காங்க. ஸோ பாருங்கள், இங்கே பைசைக்கிளிக் மாலிகுல் இருக்குது. இதில் பார்த்தோன்னா எஸ்டர் குரூப் இருக்குது, அடுத்து வந்து கார்பனைல் இருக்குது. ஸோ நமக்கு என்ன ரீஜன் கொடுத்துருக்காங்கன்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். சோடியம் போரோஹைட்ரேட் இருக்குது. இது வந்து எஸ்டரை அஃபெக்ட் பண்ணாது, ஓகேங்களா. இது ஞாபகம் வச்சுங்க, இது நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். இதனோட ரியாக்டிவிட்டி ஆர்டர் கூட நம்ம ஆல்ரெடி கொடுத்துருப்போம். ஸோ அடுத்து இங்கே பார்த்தோன்னா கார்பனைல் இருக்குது. ஸோ எஸ்டர் அஃபெக்ட் பண்ணலாம், கண்டிப்பாக அந்த கார்பனைலை தான் அஃபெக்ட் பண்ணோம். ஸோ அப்படின்னும் போது இந்த மாலிகுலில் பார்த்தோன்னா இங்கே எக்ஸோ அப்ரோச்சும் இருக்குது, எண்டோ அப்ரோச்சும் இருக்குது. இப்போது இங்கே எக்ஸோன்றது ஸ்டீரிக்கலி க்ரௌடடாக இருக்குது. ஏன்னா பாருங்கள், இந்த இடத்துல நமக்கு 2 மித்தைல் குரூப்ஸ் வந்து அட்டாச் ஆகிருக்கு. ஸோ இங்கே ஸ்டீரிக் க்ரௌடிங் அதிகமாக இருக்குது. அப்படின்னும்போது இந்த சோடியம் போரோஹைட்ரேட் எப்பயுமே ஸ்டீரிக்கலி ஹிண்டட் ஃபேஸில் அப்ரோச் பண்ணது, ஸ்டீரிக்கலி லெஸ் இன்ட ஃபேஸில் தான் அப்ரோச் பண்ணோம். ஸோ இங்கே எக்ஸோன்றது ஸ்டீரிக்கலி க்ரௌடட் ஃபேஸு. ஸோ இது எப்பயுமே என்ன பண்ணோம் அப்படின்னா இங்கே ஸ்டீரிக்கலி ஃப்ரீயாக இருக்கிற ஃபேஸில் அப்ரோச் பண்ணோம். இந்த எண்டோன்றது இங்கே நமக்கு ஸ்டீரிக்கலி ஃப்ரீயாக தான் இருக்குது. ஸோ இது என்ன பண்ணுது, அப்போது இங்கே எண்டோவில் அப்ரோச் பண்ணிவிட்டு இங்கே ஃபார்ம் ஆகிற ஆல்கஹால் வந்து எப்படி ஃபார்ம் ஆகிருக்கும், எக்ஸோவில் ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ இப்போ இதில் ஆன்சர் பண்ணலாம் வாங்க. இந்த எஸ்டர் வந்து அன்அஃபெக்டட். ஸோ எங்கெங்கெல்லாம் நமக்கு இங்கே எஸ்டர் வந்து அஃபெக்ட் பண்ணியிருக்காங்களோ அதெல்லாம் வந்து நம்ம நெக்லெக்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட் ஆப்ஷன்லேயே நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க, எஸ்டர் வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது கண்டிப்பாக வராது. அடுத்து இங்கேயுமே எஸ்டர் ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவுமே வராது. அடுத்து ஆப்ஷன் சி அப்படி இல்லை டிடி, இந்த ரெண்டுத்தில் ஏதாச்சும் ஒன்று வரும். ஏன்னா இங்கே பார்த்தோன்னா எஸ்டர் வந்து அஃபெக்ட் பண்ண கிடையாது. ஏன்னா சோடியம் போரோஹைட்ரேட் எப்பயுமே இந்த எஸ்டர் வந்து அஃபெக்ட் பண்ணாது. அதே இது கூட சீரியம் குளோரைடு கொடுத்தாங்கன்னா அது என்ன பண்ணும், எஸ்டரை அஃபெக்ட் பண்ணும். ஸோ வெறும் சோடியம் போரோஹைட்ரேட் மட்டும் இருந்தால் எஸ்டர் வந்து அன்அஃபெக்டட். ஸோ இப்போ பாருங்கள், நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இங்கே அப்ரோச் எப்படி இருக்கும், இங்கே வந்து நமக்கு எண்டோவில் அப்ரோச் பண்ணோம், அதாவது ஸ்டீரிக் அப்ரோச் கண்ட்ரோல்னு சொல்லுவோம். ஸோ நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். எப்பப்போல்லாம் நம்ம எடுத்துக்கிற மாலிகுலில் ஸ்டீரிக் க்ரௌடிங் இருக்கோ அப்போல்லாம் நமக்கு வந்து ஸ்டீரிக் அப்ரோச் கண்ட்ரோல் நடக்கும்னு சொல்லியிருப்போம். அதே நமக்கு ஸ்டீரிக் என்ட்ரன்ஸ் எப்பயுமே இல்லைன்னா அங்கே வந்து ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் கண்ட்ரோல் நடக்கும்னு சொல்லியிருப்போம். ஓகேங்களா. ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் கண்ட்ரோல்னால் என்ன, நமக்கு ஃபார்ம் ஆகிற ப்ராடக்ட் வந்து எப்படி இருந்தால் ஸ்டேபிளாக இருக்குமோ அதை மாதிரி தான் நமக்கு வந்து ரியாக்ஷன் நடக்கும். அந்த இடத்துல வந்து நமக்கு எப்படி ஒன்று அப்ரோச் பண்ணலாம், ரீஜென்ட் வந்து எப்படி ஒன்று அப்ரோச் பண்ணணும், ஏன்னா அங்கே ஸ்டீரிக் க்ரௌடிங் இருக்காது. ஸோ அதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம், அதெல்லாம் வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இங்கே எண்டோவில் அப்ரோச் பண்ணுது, எக்ஸோவில் ஹைட்ராக்சில் ஃபார்ம் ஆகுது. ஸோ இது வந்து மேஜர் ப்ராடக்ட். இங்கே பார்த்தோன்னா இது இங்கே அட்டாக் பண்ணுறது நமக்கு ஸ்டீரிக்கலி க்ரௌடட் ஃபேஸில் அப்ரோச் பண்ணுது, எக்ஸோவில் அப்ரோச் பண்ணுது. இங்கே ஃபார்ம் ஆகிற ஆல்கஹால் வந்து எண்டோவில் ஃபார்ம் ஆகுது. ஸோ இது வந்து ஆன்சராக இருக்காது.
ஏன்னா எப்பவுமே ஸ்டீரிக்கலி லெஸ் இந்த ஃபேஸில் அப்ரோச் பண்ணணும். ஓகே. ஸோ அடுத்து 10th கொஸ்டின் பார்ப்போம். ஓகே. ஸோ அந்த கொஸ்டின் பார்த்தோன்னா டிசம்பர் 2015 கேட்டிருந்தாங்க. ஸோ வெரி சிம்பிளஸ்ட் கொஸ்டின் தான் பாருங்கள். இங்கே நம்ம மேஜர் பாடத்தை கண்டுபிடிக்க வேண்டியிருக்கு. இப்போது இங்கே பார்த்தோன்னா ஆல்கஹால் இருக்குது. ஓகேங்களா, அல்லைலிக் ஆல்கஹால் இருக்குது. நமக்கு இங்கே ரீஜன் பாருங்கள் டிஎம்ஓஸாக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆக்சாலைல் குளோரைடுன்னு சொல்லுவோம். ஸோ இதனோட காம்பினேஷன் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஸ்வெர்ன் ஆக்சிடேஷன் சொல்லுவோம். ஸோ இதை நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஸோ இது என்ன பண்ண போகுது, இந்த ஆல்கஹால் வந்து கார்பனைலாக கன்வெர்ட் பண்ணும். பட் ஆனால் இந்த இடத்துல நமக்கு வந்து பேஸ் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த ஆல்கஹால் வந்து கார்பனைலாக கன்வெர்ட் ஆகிருக்கும். பட் இங்கே பாருங்கள், நமக்கு வந்து இங்கே பேஸ் வந்து ஆப்சண்ட்டாக இருக்குது. ஸோ அப்படின்னும்போது நமக்கு வந்து இங்கே ஆல்கைல் குளோரைடு தான் நமக்கு ப்ராடக்டாக கிடைக்கும். ஸோ இங்கே இது வந்து அல்லைலிக் ஆல்கஹால் இருக்குது. ஸோ நமக்கு கிடைக்கிற ப்ராடக்ட் பார்த்தோன்னா அல்லைலிக் குளோரைடாக தான் இருக்க போகுது. ஸோ இன்கேஸ் நமக்கு வந்து இங்கே பேஸ் கொடுத்துருந்தா நமக்கு கார்பனைல் வந்து ப்ராடக்டாக இருந்தால் இருக்கும். ஸோ இதனோட மெக்கானிசம் இப்போ நான் எழுதுகிறேன் பாருங்கள். எழுதும் போது உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு இந்த டிஎம்எஸ்ஓவும் இந்த ஆக்சாலைல் குளோரைடு நமக்கு ரியாக்ஷனில் இன்வால்வ் ஆகும். ஸோ டைமீத்தல் சல்ஃபாக்சைடு டிஎம்எஸ்ஓ எடுத்துக்கும். இது என்ன பண்ணுது, இந்த ஆக்சாலைல் குளோரைடு கூட ரியாக்ஷனில் இன்வால்வ் ஆகுது. இப்போது இது என்ன பண்ணுன்னா போயிட்டு இந்த கார்பன் அட்டாக் பண்ண இந்த குளோரின் வந்து வெளியே போயிடும். இப்போது இந்த வெளியே போகிற குளோரின் நமக்கு எப்படி ஃபார்ம் ஆகிருக்கும், சிஎல் மைனஸ்னு இப்போ ஃபார்ம் ஆகிருக்கும். நமக்கு பேஸ் கொடுக்காத பட்சத்தில் இதுவே தான் நமக்கு ரியாக்ஷனில் இன்வால்வ் ஆகும் பாருங்கள். இப்போது இந்த பாண்ட் இங்கே போயிடுச்சுன்னா இந்த சல்ஃபரில் பாசிட்டிவ் சார்ஜ் வந்து கிரியேட் ஆகும். வெரி சிம்பிளஸ்ட் மெக்கானிசம். இதை நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இருந்தாலும் பாருங்கள் எப்படி நடக்குதுன்னு. நான் மெக்கானிசம் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் போட்டு முடிக்கணும். அந்த அளவுக்கு நீங்கள் ப்ரிப்பேராக இருந்தீங்கன்னா ஈஸியாக போட்டு முடிச்சிடலாம். ஓகே. இப்போ மறுபடியும் நம்ம எடுத்துக்கிற இந்த ஆல்கஹால் என்ன பண்ணோம்னா இங்கே வந்து ரியாக்ஷனில் இன்வால்வ் ஆகும். ஓகே. ஸோ பார்த்தோன்னா நமக்கு இந்த சல்ஃபரில் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது. ஸோ எலக்ட்ரான் டெஃபிஷியண்ட்டாக இருக்குது. இது என்ன பண்ணணும்னா இங்கே வந்து இந்த சல்ஃபர் அட்டாக் பண்ணும். அட்டாக் பண்ணதுக்கப்புறம் இது வந்து வெளியே போயிடும். இந்த குரூப் கம்ப்ளீட்டாக வெளியே போயிடும். ஸோ இந்த ப்ரோட்டான் எடுத்துக்கிட்டு இது கம்ப்ளீட்டாக வெளியே போயிடுது. இப்போது இந்த சல்ஃபருக்கு ஆக்சிஜன் இன்பிட்வீனில் ஒரு பாண்ட் போட்டாச்சு. ஓகே. இது மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு. இது அன்ஸ்டேபிளாக இருக்குது. இப்போது இதுக்கு அடுத்த ஸ்டெப்பு நமக்கு வந்து பேஸ் கொடுக்க கிடையாது. இல்லை பேஸ் கொடுக்கலன்னா இங்கே வெளியே போன குளோரின் என்ன பண்ணுன்னா இங்கே வந்துட்டு அட்டாக் பண்ணும். இங்கே வந்துட்டு அட்டாக் பண்ணதுக்கப்புறம் இந்த பாண்ட் இங்கே வந்து மறுபடியும் இங்கே டைமெத்தில் சல்ஃபாக்சைடு நமக்கு வந்து ஃபார்ம் ஆகிடும். இப்போ இது இங்கே தான் எழுதுகிறேன் பாருங்கள். இது மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ ஆல்கஹால் இந்த இடத்துல நமக்கு இந்த குளோரின் வந்து ஆட் ஆகிருக்கு பாருங்கள். இதான் வந்து மேஜர் ப்ராடக்ட்டு. இன்கேஸ் நமக்கு பேஸ் வந்து கொடுத்துருந்தாங்கன்னா என்ன நடக்கும் பாருங்கள். இந்த பேஸ் என்ன பண்ணும், இந்த ரெண்டு மித்தில் ஏதாச்சும் ஒரு மித்திலேருந்து ஒரு ப்ரோட்டான் எடுத்துக்கும். ஸோ எடுத்ததுக்கப்புறம் கார்பன் அயன் ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த கார்பன் அயன் வந்துட்டு என்ன பண்ணணும்னா இங்கே இருக்கிற ஒரு ப்ரோட்டான் எடுத்துக்கிட்டு இந்த பாண்டிங் வரும். இது கம்ப்ளீட்டாக பிரேக் ஆகும். ஸோ இந்த இடத்துல ஆல்டிஹைடு வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ நமக்கு இங்கே பேஸ் வந்து கொடுக்க கிடையாது. நல்லா பாருங்கள், பேஸ் இல்லாத பட்சத்தில் நமக்கு இங்கே அல்கைல் ஹேலைடு தான் ப்ராடக்டாக கிடைக்கும். ஸோ 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் இதுவில் ஆல்டிஹைடு ஃபார்ம் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஆன்சர் கிடையாது. பேஸ் கொடுத்துருந்தா இதுதான் ப்ராடக்டாக இருக்கும். இங்கே பார்த்தோன்னா நமக்கு ஆசிட் ஹைலைட் ஃபார்ம் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் கிடையாது. இதுவும் பாசிபிளான ப்ராடக்ட் கிடையாது. ஸோ இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். ஏன்னா ஆல்கஹால் இருந்த இடத்துல நமக்கு ஒரு குளோரின் ஃபார்ம் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ இந்த ப்ராடக்ட் தான் நமக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ ஆப்ஷன் டி இஸ் கரெக்ட் ஆன்சர். ஓகே. ஸோ இந்த கொஸ்டின் பார்த்தோன்னா ஜூன் 2011 கேட்டிருந்தாங்க. ஸோ வெரி சிம்பிளஸ்ட் ஒன்று தான். நமக்கு இங்கே ஒரு கன்வர்ஷன் கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா. ஸோ இது ரியாக்டன்ட்டு 2 கன்வர்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரெண்டத்தோட சூட்டபிள் ரியேஜென்ட்டை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தோன்னா எல்லாமே ரெடியூசிங் ஏஜென்ட் தான். அப்படின்னும்போது நம்மளோட ரியாக்டிவ் சென்டர் எது, இந்த எஸ்டர் அண்ட் கார்பாக்சிலிக் ஆசிட். இது ரெண்டு தான் ரியாக்டிவ் சென்டர். இப்போது இங்கே கொடுத்துருக்க ரியேஜென்ட்ஸ் பார்த்தோன்னா ஏதாச்சும் ஒன்று தான் நமக்கு ரெடியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். அப்படி ஏதாச்சும் ஒன்று ரெடியூஸ் பண்ணிச்சுன்னா தான் நமக்கு இந்த மாதிரியான லாக்டோன் ப்ராடக்ட் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ நமக்கு ஆல்ரெடி தெரியும், இந்த கார்பாக்சிலிக் ஆசிடோட செலக்டிவ் ரேஜன் பார்த்தோன்னா போரேனு. அடுத்து இந்த எஸ்டரோட செலக்டிவ் ரேஜன் பார்த்தோம்னா லித்தியம் போரோஹைட்ரேட். இது நம்ம பார்த்துருப்போம். ஸோ
நம்ம இதை வச்சு நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் பாருங்கள். இங்கே போல் மித்தால் இருக்குது, இங்கே பிலோவில் ஆல்கஹால் இருக்குது. இப்போது நான் என்ன பண்ணுறேன்னா போரேன் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இது என்ன பண்ணும், செலக்டிவாக கார்பாக்சிலிக் ஆசிட் ரெடியூஸ் பண்ணுது. ஸோ கார்பாக்சிலிக் ஆசிட் இங்கே ஆல்கஹாலாக கன்வெர்ட் ஆகிடுச்சு. இப்போ இங்கே பார்த்தோன்னா எஸ்டர் வந்துருக்கு. ஸோ இந்த கார்பன் வந்து எலக்ட்ரோஃபிலிக் சென்டர், இது நியூக்ளியோஃபிலிக் சென்டர். ஸோ இது என்ன பண்ணும், ஈஸியாக இங்கே வந்து அட்டாக் பண்ணோம். அட்டாக் பண்ணதுக்கப்புறம் இந்த இத்தாக்சி குரூப் வந்து வெளியே போயிடுது. ஸோ இப்போ பாருங்கள், நமக்கு இங்கே லாக்டோன் வந்து ஃபார்ம் ஆகுது. இது வெளியே போகிறது என்ன பண்ணால் இங்கே இருக்கிற இந்த ஹைட்ரஜன் எடுத்துக்கிட்டு வெளியே போயிடும். ஓகே, இப்போ பாருங்கள், இந்த ஆக்சிஜனுக்கும் இந்த கார்பனுக்கு இன்பிட்வீனில் ஒரு பாண்ட் போட்டுக்கலாம். இந்த இடத்துல டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகிருக்கு. நல்லா பாருங்கள், இப்போது இந்த ப்ராடக்ட் சேமாக இருக்குது பாருங்கள். இதுலேயும் நமக்கு இந்த லெஃப்ட் சைடு வந்து கார்பனைல் ஃபார்ம் ஆகிருக்கு. இதுலேயுமே லெஃப்ட் சைடு வந்து இந்த சி டபுள் பாண்டோ ஃபார்ம் ஆகிருக்கு. ஆக மொத்தம் இந்த லாக்டோனும் சேமாக இருக்குது. ரெண்டுத்துலேயுமே சி டபுள் பாண்டோ லெஃப்ட் சைடு தான் இருக்குது. ஸோ இப்போ பின்ற ஆப்ஷன் என்ன, இந்த பிக்கு என்ன வந்து சூட்டபிளான ரீஜெண்ட்டாக இருக்கும், போரேன். அடுத்து இந்த கன்வர்ஷனோட சூட்டபிள் ரீஜன் பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல நமக்கு இந்த எஸ்டர் வந்து ரெடியூஸ் ஆச்சுன்னா நமக்கு வந்து மேஜர் ப்ராடக்ட் வந்து இதுவாக கிடைக்கும். ஸோ எஸ்டரோட செலக்டிவ் ரீஜன் பார்க்கும்போது லித்தியம் போரோஹைட்ரேட். இங்கே பார்த்தோன்னா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வராது, ஏன்னா இது வந்து நான் செலக்டிவ் ரீஜெண்ட். ரெண்டுத்தையுமே என்ன பண்ணும், இது வந்து ஆல்கஹாலாக கன்வெர்ட் பண்ணிவிடும். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து கண்டிப்பாக லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் வந்து வராது, ஞாபகம் வச்சுங்க. ஓகே, ஸோ லித்தியம் போரோஹைட்ரேட் எடுத்துக்கும்போது நமக்கு என்ன நடக்குது, எஸ்டர் வந்து ஆல்கஹாலாக கன்வெர்ட் ஆகுது. ஸோ இப்போ இதை என்ன பண்ணும், போய்ட்டு இந்த கார்பன் அட்டாக் பண்ணும். அடுத்து இந்த ஹைட்ராக்ஸ் குரூப் வெளியே போய்டும். வெளியே போகிறது இந்த புரோட்டான் எடுத்துக்கும். இப்போது இந்த பக்கம் சி டபுள் பாண்ட் வருக்கு பாருங்கள். ஓகேங்களா, ஸோ அப்போது இந்த ஏன்ற ரீஜெண்ட் வந்து என்னவாக இருக்கும், லித்தியம் போரோஹைட்ரேட்டாக இருக்கும். இப்போ இந்த 4 ஆப்ஷன்ஸில் பாருங்கள், ஃபஸ்ட்டு ஏல என்ன கொடுத்துருக்காங்க, ஏன்றது லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வராது, ஏன்னா இது ரெண்டுத்தையுமே ரெடியூஸ் பண்ணிவிட்டோம். ஸோ ரெடியூஸ் பண்ணிச்சுன்னா எப்படி கிடைக்கும் பாருங்கள், இந்த பக்கம் ஒரு ஆல்கஹால், இந்த பக்கம் ஒரு ஆல்கஹால். ஃபர்தராக இந்த இடத்துல லாக்டோன் வந்து ஃபார்ம் ஆகாது. ஸோ ஆப்ஷன் ஏ வந்து கண்டிப்பாக கிடையாது. அடுத்து பி என்ன கொடுத்துருக்காங்க, ஏ என்ற ரீஜெண்ட் வந்து போரேனாக இருக்கும் அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு போரேன் எடுத்துக்கிட்டால் ப்ராடக்ட் எப்படி ஃபார்ம் ஆகும், இந்த லாக்டோனில் இந்த சி டபுள் பாண்ட் வந்து நமக்கு லெஃப்ட் சைடு ஃபார்ம் ஆகுது. ஸோ ஏல நமக்கு எப்படி இருக்குது, ரைட் சைடு ஃபார்ம் ஆகுது. ஸோ அப்படின்னும்போது இந்த போரேன் வந்து கண்டிப்பாக வராது, ஏன்னா போரேன் எடுத்துக்கிட்டால் இந்த ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும். அடுத்து பியில் பார்த்தோன்னா லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் கொடுத்துருக்காங்க. லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் கொடுத்துருந்தாங்களே, அது கண்டிப்பாக ஆன்சராக இருக்காது, ஏன்னா ரெண்டுத்தையுமே ரெடியூஸ் பண்ணிவிட்டோம். ஸோ ரெண்டு இடத்துல ஆல்கஹால் தான் ஃபார்ம் ஆகும், ஃபர்தராக லாக்டோன் வந்து கிடைக்காது. அடுத்து ஆப்ஷன் சியில் பார்த்தோன்னா இந்த கன்வர்ஷன் ஏக்கு என்ன கொடுத்துருக்காங்க, லித்தியம் போரோஹைட்ரேட். ஸோ லித்தியம் போரோஹைட்ரேட் கொடுத்தோன்னா நமக்கு இந்த ப்ராடக்ட் வந்து கரெக்டாக கிடைக்குது பாருங்கள். இந்த சி டபுள் பாண்டும் ரைட் சைடு இருக்குது. இங்கே ஏன்ற ரீஜெண்ட் வந்து லித்தியம் போரோஹைட்ரேட் இருந்துச்சுன்னா நமக்கு ரைட் சைடு இந்த சி டபுள் பாண்டும் ஃபார்ம் ஆகுது. ஸோ இது வந்து கரெக்டாக இருக்குது. அடுத்து இந்த பி என்ற ரீஜெண்ட் என்னவாக இருக்கும், நமக்கு லெஃப்ட் சைடு வந்து சி டபுள் பாண்டோ ஃபார்ம் ஆகணும். நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன், போரேன் யூஸ் பண்ணுறேன். ஸோ போரேன் யூஸ் பண்ணும்போது லெஃப்ட் சைடு வந்து சி டபுள் பாண்டோ ஃபார்ம் ஆகுது. ஸோ சூட்டபிள் ரீஜெண்ட் வந்து இதுதான். ஓகே, ஸோ நம்மளோட ஆன்சர் வந்து இதுவாக தான் இருக்கும். இங்கே டியில் பார்த்தோன்னா நமக்கு ஏக்கு வந்து போரேன் கொடுத்துருக்கான். ஸோ இது வராது. அடுத்து பிக்கு வந்து லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட். ஸோ இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது வராது. நல்லா ஞாபகம் வச்சுங்க, லித்தியம் போரோஹைட்ரேட் கொடுத்தா நமக்கு இங்கே ரைட் சைடில் சி டபுள் பாண்டோ ஃபார்ம் ஆகுது. ஸோ இது கரெக்டான ஆன்சர். போரேன் கொடுத்தா லெஃப்ட் சைடு வந்து நமக்கு சி டபுள் பாண்டோ ஃபார்ம் ஆகுது. ஸோ அதை ஞாபகம் வச்சுங்க. ஓகே, ஸோ அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். ஸோ இது வந்து டிசம்பர் 2011 கிட்ட தான், சேம் இயர் தான். இங்கேயுமே நமக்கு வந்து மேஜர் ப்ராடக்ட்ஸாக கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ப்ராடக்ட் ஏ அண்ட் பின்றது என்னன்னு கண்டுபிடிக்கணும். பார்த்தா நமக்கு இங்கே சைக்ளோஹெக்சனோன்னு இருக்குது. இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப்
கிரிக்டான் ரியேஜென்ட் இருக்குது. ஓகேங்களா, ஃபினைல் மித்தைல் புரோமைடு இருக்குது. ஸோ இது வந்து நியூக்ளியோஃபில் ஆக்ட் பண்ணும். அடுத்து வந்து நமக்கு தொசைலிக் ஆசிட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அடுத்து ப்ராடக்ட் ஏ என்னன்னு கண்டுபிடிக்கணும். அடுத்து செகண்ட் பார்த்தோம்னா போரேன் கொடுத்துருக்காங்க. அடுத்து பிசிசி கொடுத்துருக்காங்க, பிரிடினியம் குளோரோகுரோமேட், இட் இஸ் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டு. அடுத்து எம்சிபிபிஏ. ஸோ இது வந்து இப்பாக்சிடேஷன் பண்ண போகுது. ஸோ அதோட மெக்கானிசம் வந்து நான் எழுதுகிறேன் பாருங்கள். அடுத்து ப்ராடக்ட் ஏ என்னன்ற, ஓகே, ப்ராடக்ட் பி என்னன்றதை கேட்டிருக்காங்க. ஓகே, அடுத்து 4 மார்க் கொஷின்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு கொஷின் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். ஒரு ரியாக்டன்ட் இருக்குது, நியூக்ளியோஃபில் இருக்குது. ஸோ இங்கேயுமே நமக்கு மேஜர் ப்ராடக்ட் என்னன்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே சல்ஃபரில் நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும், இந்த சோடியமில் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து நியூக்ளியோஃபில் ஆக்ட் பண்ண போகுது. இங்கே இப்பாக்சைடு வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இப்பாக்சைடில் இப்போ நமக்கு ரிங் ஓப்பனிங் நடக்க போகுது. இந்த நியூக்ளியோஃபில் வந்துட்டு இந்த இப்பாக்சைடு அட்டாக் பண்ணும். அட்டாக் பண்ணிவிட்டு ரிங் ஓப்பனிங் நடக்கும். ஸோ நமக்கு ஒரு 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது பாருங்கள். சிம்பிளஸ்ட் ரியாக்ஷன் தான், பட் ஆனால் இதுக்கு 4 மார்க் வந்து கொடுத்துருக்காங்க. ஜூன் 2011 கேட்ட கொஸ்டின். ஸோ இதோட மெக்கானிசம் வந்து நான் எழுதுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு இதை நம்ம என்ன பண்ணணும்னா சேர் ஃபார்ம் வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கணும். ஸோ இது பார்த்தோன்னா நமக்கு எப்படி இருக்குது, ட்ரான்ஸில் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இது டிரான்ஸ்டெக்லினில் இப்பாக்சைடு இருக்குது. ஸோ இதை சேர் ஃபார்முக்கு கொண்டு வரலாம். இங்கே மித்தால் இருக்குது, இங்கே பிலோவில் ஹைட்ரஜன் இருக்குது. ஓகே, இப்போது இப்பாக்சைடு எப்படி இருக்குது பாருங்கள், எபோவில் இருக்குது. ஸோ நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்போம், இந்த மாதிரி சைக்ளோஹெக்சேன் அப்படி இல்லாட்டி டெக்லின், இதில் இப்பாக்சைடு இருந்துச்சுன்னா எப்பயுமே நியூக்ளியோஃபில் ஆக்சியலாக தான் நமக்கு வந்து அப்ரோச் பண்ண சொல்லியிருப்போம். ஸோ இப்போ இந்த சல்ஃபர் என்ன பண்ண போகுது, ஃபினைல் சல்ஃபைடு என்ன பண்ணணும், இந்த இடத்துல வந்து அட்டாக் பண்ணும். அட்டாக் பண்ணதுக்கப்புறம் இந்த பாண்டு வெளியே போய்ட்டு ஒரு புரோட்டானை எடுத்துக்கும். ஸோ எப்படி ஃபார்ம் ஆகும் பாருங்கள். இப்போ இந்த நியூக்ளியோஃபில் நமக்கு இந்த இடத்துல, அதாவது ஆக்சியலில் தான் அப்ரோச் பண்ணோம் எப்பயுமே. இதுதான் வந்து ஆக்சியல். ஸோ பிலோவில் ஃபார்ம் ஆகுது. நல்லா பாருங்கள், இங்கே பிலோவில் ஃபார்ம் ஆகிருக்கு. இங்கே பார்த்தோன்னா எபோவில் இந்த ஆல்கஹால் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இப்போ இதை நம்ம பிளேனர் ஃபார்ம் கொண்டு வருவோம். ஓகே, இங்கே மித்தால் இருக்குது, இங்கே ஹைட்ரோஜன். ஸோ எபோவில் மித்தால் இருக்குது, பிலோவில் ஹைட்ரோஜன். அடுத்து இங்கே பாருங்கள், எபோவில் ஹைட்ராக்சில் குரூப் இருக்குது, இங்கே பிலோவில் இந்த சல்ஃபர் இருக்குது. ஃபினைல் சல்ஃபைட் அட்டாச் இருக்குது. ஸோ இப்போ நமக்கு ப்ராடக்ட்டை நம்ம செலக்ட் பண்ணுவோம். இங்கே 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போது நமக்கு இந்த மித்தால் எபோவில் இருக்குங்களா, இது பக்கத்தில் இருக்க ஆல்கஹால் எப்படி இருக்குது, எபோவில் இருக்குது. ஸோ அப்படி இருக்கிறது மேஜர் ப்ராடக்டாக இருக்கும். அதுவும் அதே சமயம் இதுக்கு பக்கத்தில் ஆல்கஹால் தான் இருக்குது. ஸோ இந்த ஆல்கஹால் தவிர்த்து வேறு என்ன இருந்துச்சுன்னா அதெல்லாம் நம்ம நெக்லெக்ட் பண்ணிவிடுவோம். ஸோ இப்போ இதில் ஃபஸ்ட் ஆப்ஷனில் பார்த்தோன்னா சல்ஃபர் பக்கத்தில் இருக்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ இது வராது. அடுத்து ஆப்ஷன் பியில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஆல்கஹால் தான் இருக்குது. ஸோ இதுவுமே எபோவில் தான் இருக்குது. அடுத்து இந்த சல்ஃபர் எப்படி இருக்குது, அட்டாக் பண்ண நியூக்ளியோஃபில் நமக்கு பிலோவில் இருக்குது. ஸோ இதுதான் நம்மளோட கரெக்டான ஆன்சர். ஸோ அடுத்த ஆப்ஷன் சி பார்த்தோன்னா எப்படி இருக்குது, இங்கே சல்ஃபர் வந்துருக்கு. ஸோ சல்ஃபர் வராது. ஏன்னா இதை நம்ம ஒன்ஸ் இந்த மாதிரி சேர் ஃபார்ம் கொண்டு வந்தோன்னா நமக்கு இந்த சல்ஃபர் வந்து எங்கே அட்டாக் பண்ணணும், இந்த இடத்துல தான் அட்டாக் பண்ணணும். ஏன்னா அது வந்து அங்கே தான் வந்து நமக்கு ஆக்சியல் பொசிஷன் வந்து ஃப்ரீயாக இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள், இங்கே தான் ஆக்சியல் பொசிஷன் ஃப்ரீயாக இருக்குது. ஸோ இங்கே தான் எப்பயுமே அந்த நியூக்ளியோஃபில் வந்து அட்டாக் பண்ணியிருக்கணும். இங்கே இப்போ அட்டாக் பண்ணுற மாதிரி கொடுத்ததெல்லாம் நம்ம நெக்லெக்ட் பண்ணிடலாம். ஸோ இது ரெண்டுமே வராது. இந்த ரெண்டுத்தில் பார்த்தோன்னா ஏதாச்சும் ஒன்று ஆன்சராக இருக்கும். பட் ஆனால் இந்த ஆல்கஹால் எபோல் இருக்குது மேஜர் ப்ராடக்ட்டு, இது வந்து ஆன்சராக வராது. ஏன்னா இங்கே நமக்கு எப்படி கிடச்சிருக்கு, ஆல்கஹால் வந்து எபோவில் ஃபார்ம் ஆகிற மாதிரி தான் கிடச்சிருக்கு. ஸோ இதான் வந்து ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, ஸோ அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். ஸோ இந்த கொஸ்டின் பார்த்தோன்னா ஜூன் 2011 கேட்டிருந்தாங்க. இப்போ பாருங்கள், இங்கேயுமே நமக்கு மேஜர் ப்ராடக்ட் தான் என்ன ஃபார்ம் ஆகுதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ சைக்ளோஹெக்சேன் இருக்குது, இதில் பார்த்தோன்னா ஒரு டபுள் பாண்ட் இருக்குது. அடுத்து ஒரு கார்பாக்சிலிக் ஆசிட் இருக்குது பாருங்கள். ஸோ இது நார்மலாக நமக்கு எப்படி கொடுத்துருப்பாங்க, இது வந்து இதனோட ஸ்டீரிக் மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. பட் இருந்தாலும் என்ப்ரோமோ சக்சினமைட் என்ன பண்ணணும்னா எப்பயுமே ஸ்டீரிக்கலி லெஸ் இன்டர்ஃபேஷியல் தான் அப்ரோச் பண்ணும். ஸோ அப்படின்னும் போது அதாவது இந்த டபுள் பாண்டை வந்து அப்ரோச் பண்ண போகுது. ஸோ இதுக்கு பக்கத்தில் பார்த்தோன்னா ஒரு சப்ஸ்டிஷன் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த சப்ஸ்டிஷனுக்கு ஆப்போசிட்டில் தான் இது வந்து அப்ரோச் பண்ண போகுது. ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து ஸ்டீரிக் கெமிஸ்ட்ரி மென்ஷன் பண்ணலாம், பிரச்சனை இல்லை, நம்ம வந்து டேரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டு இருக்கலாம். ஸோ இங்கே பார்த்தோன்னா நமக்கு ஸ்டீரிக் கெமிஸ்ட்ரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படின்னும் போது நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா, இந்த என்பிஎஸ் எப்பயுமே ஸ்டீரிக்கலி லெஸ் இன்டர்ஃபேஷியல் தான் அப்ரோச் பண்ணணும். ஸோ அப்போனா நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த கார்பாக்சிலிக் ஆசிட் வந்து எதர் எபோவ் தி பிளேன் வச்சுக்கலாம், அப்படி இல்லாட்டி பிலோ தி பிளேன் வச்சுக்கலாம். ஏதாச்சும் ஒரு பிளேனில் வச்சுக்கோம். இதுக்கு ஆப்போசிட்டில் தான் என்ன பண்ண போகுது, இங்கே ப்ரோமினேஷன் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகும்.
ஸ்டெரிக்லி லெஸ் இன்டர்ஃபேஸில் தான் ப்ரோமினேஷன் ஃபார்ம் ஆகும். ஸோ அதை நான் எழுதுகிறேன் பாருங்கள். ஸோ கார்பாக்சிலிக் ஆசிட் நான் என்ன பண்ணுறேன்னா எபோவில் இருக்க மாதிரி வச்சுக்கிறேன். அப்போது இது எபோவில் இருந்துச்சுன்னா இங்கே ஃபார்ம் ஆகிற ப்ரோமினேஷன் வந்து இதுக்கு ஆப்போசிட்டில் தான் ஃபார்ம் ஆகும், பிலோவில் ஃபார்ம் ஆகும். இல்லை சைக்ளோப்ரோமோனியமே நமக்கு இது மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு. இப்போது நமக்கு இந்த சேம் மாலிகுலே பார்த்தோன்னா நியூக்ளியோஃபிலும் இருக்குது. ஓகேல இது வந்து அன்ஸ்டேபிள், கண்டிப்பாக இது ரிங் ஓப்பனிங்கில் இன்வால்வ் ஆகணும். ஸோ இந்த ஆக்டிவ் சைக்கிள் லோன் பேர் என்ன பண்ணுன்னா இங்கே வந்து அட்டாக் பண்ணும். ஓகேல இப்போது இது பார்த்தோன்னா நமக்கு எப்படி இருக்குது, எபோவில் இருக்குது, இது பிலோவில் இருக்குது. ஸோ அப்படின்னும்போது இந்த இடத்துல நமக்கு என்ஜிபி இருக்குது. அதே இது ரெண்டுமே நமக்கு சேம் ஸ்டேட் மிஷினா இந்த நியூக்ளியோஃபில் வந்து இந்த ரிங் ஓப்பனிங்கில் இன்வால்வ் ஆகாது. சேம் ஸ்டேட் மிஷின் இருந்துச்சுன்னா நமக்கு ரியாக்ஷனில் இன்வால்வ் ஆகாது. ஆப்போசிட்டில் இருந்துச்சுன்னா தான் நமக்கு வந்து இங்கே என்ஜிபி வந்து நடக்கும். நமக்கு வச்சுங்க. ஸோ இது இங்கே அட்டாக் பண்ணதுக்கப்புறம் இந்த பாண்ட் வந்து பிரேக் ஆகும். வெளியே போய்ட்டு இந்த பாண்டு வெளியே போய்ட்டு இந்த புரோமில் லோன் பேராகவே செட்டில் ஆகிடும். ஸோ இப்போ பாருங்கள், இந்த அட்டாக் வந்து SN2 டைப் ஆஃப் அட்டாக். ஏன்னா இது வந்து எப்பயுமே பேக் சைட் அட்டாக்ல தான் இன்வால்வ் ஆகும். ஞாபகம் வச்சுங்க. ஸோ இது பிலோவில் இருக்குன்னா இது அட்டாக் பண்ணுறது எபோவில் வந்து அட்டாக் பண்ணியிருக்கோம். பேக் சைட் அட்டாக் தான் நடந்திருக்கும். ஆக்டிசன் ஸோ எபோவில் நடந்திருக்கு. இந்த ப்ரோமின் எப்படி இருக்குது, பிலோவில் இருக்குது. ஓகே. ஸோ செகண்ட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, பேஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, பொட்டாசியம் டெர்ஷியரி பெட்டாக்சைடு இருக்குது. ஸோ இது என்ன பண்ணும், அசிட்டிக் புரோட்டான் எடுத்துக்கும். அதே சமயம் இங்கே பார்த்தோன்னா நமக்கு புரோமின் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இங்கே எலிமினேஷன் நடக்கும். பொட்டாசியம் டெர்ஷியரி பெட்டாக்சைடு இருக்குது. ஸோ இது என்ன பண்ணும், இப்போ பார்த்தோன்னா நமக்கு இந்த பக்கமும் புரோட்டான் இருக்குது, இந்த பக்கமும் புரோட்டான் வந்து இருக்குது. இங்கே ஹைட்ரஜன், இங்கே ஹைட்ரஜன் இருக்குது. இப்போ இது எப்பயுமே நமக்கு என்னவா நடக்கும், ஆன்டி எலிமினேஷன் தான் இன்வால்வ் ஆகும் நம்ம சொல்லியிருப்போம். ஓகேங்களா, அல்கைல் ஹாலைட்ஸ் எப்பயுமே ஆன்டி எலிமினேஷன் இன்வால்வ் சொல்லியிருப்போம். இப்போ பார்த்தோன்னா இந்த ஹைட்ரஜன் பிலோவில் இருக்குது, இதுவும் பிலோவில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இது ரெண்டும் எலிமினேஷனில் இன்வால்வ் ஆகாது. ஸோ இது என்ன பண்ணும், இந்த புரோட்டானை தான் எடுத்துக்கும். ஏன்னா இது எபோவில் இருக்குது, இது பிலோவில் இருக்குது. ஸோ இது ரெண்டும் ஆன்டி ஃபியூச்சராக இருக்குது. ஸோ இங்கே தான் எலிமினேஷன் வந்து நடக்கும். இந்த புரோட்டானை தான் இந்த பேஸ் வந்து எடுத்துக்கும். ஸோ டபுள் பாண்ட் இங்கே ஃபார்ம் ஆகிருக்கு. இந்த இடத்துல லாக்டோன் ஃபார்ம் ஆகிருக்கு. இப்போது இது ரெண்டும் நமக்கு எப்படி இருக்குது, எபோவில் இருக்குது. அப்போ எபோனா கண்டிப்பாக இங்கே இருக்கிற ஹைட்ரோஜன் பிலோவில் தான் இருக்கும். இது மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கும். ஓகேங்களா, இப்போ இதனோட ஆப்ஷன்ஸ்லாம் நம்ம செக் பண்ணுவோம், எது வந்து கரெக்டான ஆன்சராக இருக்குன்ட்டு. நமக்கு இங்கே ஒரு ஃபியூஸ்டு ரிங் ஃபார்ம் ஆகிருக்கு. ரிங் ஃபங்க்ஷனில் பார்த்தோன்னா சிஸ்டி ரெக்கமிஷன் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ செக் பண்ணுங்கள். ஃபஸ்ட் இதில் பார்த்தோன்னா நமக்கு அங்கே ஃபியூஸ்டு ரிங் ஃபார்ம் ஆகிற மாதிரி நமக்கு கொடுக்கல. ஸோ செகண்டும் அதே மாதிரி தான், இதுவும் வராது. அடுத்து தேர்ட் ஒன் வரும், அப்படி இல்லாட்டி ஃபோர்த் ஒன்று. அதே சமயம் இங்கே ஃபோர்த் ஒனில் பார்த்தோன்னா நமக்கு டபுள் பாண்ட் வந்து எங்கே ஃபார்ம் ஆகிருக்கு பாருங்கள், இந்த இடத்துல ஃபார்ம் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க ரிங் ஜங்ஷன்லேயே. ஸோ இது மாதிரி ஃபார்ம் ஆகுது. ஸோ இதுவும் கிடையாது. ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஏன்னா பாருங்கள், டபுள் பாண்ட் நமக்கு இந்த இடத்துல இருக்குது, இந்த ரிங் ஜங்ஷனுக்கு அவையில் இருக்குது. ஓகேங்களா, இங்கே இருக்குது. அடுத்து இந்த லாக்டோன் இருக்குது பாருங்கள், இங்கே ஸ்டீரிக் மிஷ் எப்படி இருக்குது, சிஸில் இருக்குது. ஸோ நம்மளோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி தான். ஓகே. ஸோ இந்த கொஸ்டின் பார்த்தோன்னா ஜூன் 2011 கேட்டிருந்தாங்க. ஸோ வெரி சிம்பிளஸ்ட் ஒன்று தான். நமக்கு இங்கே ஒரு கன்வர்ஷன் கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா, ஸோ இது ரியாக்டன்ட்டு 2 கன்வர்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரெண்டத்தோட சூட்டபிள் ரியேஜென்ட் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தோன்னா எல்லாமே ரெடியூசிங் ஏஜென்ட் தான். அப்படின்னும்போது நம்மளோட ரியாக்டிவ் சென்டர் எது, இந்த எஸ்டர் அண்ட் கார்பாக்சிலிக் ஆசிட், இது ரெண்டு தான் ரியாக்டிவ் சென்டர். இப்போது இங்கே கொடுத்துருக்க ரியேஜென்ட்ஸ் பார்த்தோன்னா ஏதாச்சும் ஒன்று தான் நமக்கு ரெடியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். அப்படி ஏதாச்சும் ஒன்று ரெடியூஸ் பண்ணிச்சுன்னா தான் நமக்கு இந்த மாதிரியான லாக்டோன் ப்ராடக்ட் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ நமக்கு ஆல்ரெடி தெரியும், இந்த கார்பாக்சிலிக் ஆசிடோட செலக்டிவ் ரேஜன் பார்த்தோன்னா போரேனு. அடுத்து இந்த எஸ்டரோட செலக்டிவ் ரேஜன் பார்த்தோம்னா லித்தியம் போரோஹைட்ரேட், இது நம்ம பார்த்துருப்போம். ஸோ நம்ம இதை வச்சு நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் பாருங்கள். இங்கே போல் மித்தல் இருக்குது, இங்கே பிலோவில் ஆல்கஹால் இருக்குது. இப்போது நான் என்ன பண்ணுறேன்னா போரேன் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இது என்ன பண்ணும், செலக்டிவாக கார்பாக்சிலிக் ஆசிட் ரெடியூஸ் பண்ணுது. ஸோ கார்பாக்சிலிக் ஆசிட் இங்கே ஆல்கஹாலாக கன்வெர்ட் ஆகிடுச்சு. இப்போ இங்கே பார்த்தோன்னா எஸ்டர் வந்துருக்கு. ஸோ இந்த கார்பன் வந்து எலக்ட்ரோஃபிலிக் சென்டர், இது நியூக்ளியோஃபிலிக் சென்டர். ஸோ இது என்ன பண்ணும், ஈஸியாக இங்கே வந்து அட்டாக் பண்ணோம். அட்டாக் பண்ணதுக்கப்புறம் இந்த இத்தாக்சி குரூப் வந்து வெளியே போயிடுது. ஸோ இப்போ பாருங்கள், நமக்கு இங்கே
லாக்டோன் வந்து ஃபார்ம் ஆகுது. இது வெளியே போகிறது என்ன பண்ணால் இங்கே இருக்கிற இந்த ஹைட்ரஜன் எடுத்துக்கிட்டு வெளியே போயிடும். ஓகே, இப்போ பாருங்கள், இந்த ஆக்சிஜனுக்கும் இந்த கார்பனுக்கு இன்பிட்வீனில் ஒரு பாண்ட் போட்டுக்கலாம். இந்த இடத்துல டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகிருக்கு. நல்லா பாருங்கள், இப்போது இந்த ப்ராடக்ட்டு சேமாக இருக்குது பாருங்கள். இதுலேயும் நமக்கு இந்த லெஃப்ட் சைடு வந்து கார்பனைல் ஃபார்ம் ஆகிருக்கு. இதுலேயுமே லெஃப்ட் சைடு வந்து இந்த சி டபுள் பாண்டோ ஃபார்ம் ஆகிருக்கு. ஆக மொத்தம் இந்த லாக்டோனும் சேமாக இருக்குது. ரெண்டுத்துலேயுமே சி டபுள் பாண்டோ லெஃப்ட் சைடு தான் இருக்குது. ஸோ இப்போ பின்ற ஆப்ஷன் என்ன? இந்த பிக்கு என்ன வந்து சூட்டபிளான ரீஜெண்ட்டாக இருக்கும்? போரேன். அடுத்து இந்த கன்வர்ஷனோட சூட்டபிள் ரீஜன் பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல நமக்கு இந்த எஸ்டர் வந்து ரெடியூஸ் ஆச்சுன்னா நமக்கு வந்து மேஜர் ப்ராடக்ட் வந்து இதுவாக கிடைக்கும். ஸோ எஸ்டரோட செலக்டிவ் ரீஜன் பார்க்கும்போது லித்தியம் போரோஹைட்ரேட். இங்கே பார்த்தோன்னா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? லித்தியம் அலுமினா ஹைட்ரேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வராது, ஏன்னா இது வந்து நான் செலக்டிவ் ரீஜெண்ட். இது ரெண்டுத்தையுமே என்ன பண்ணும்? இது வந்து ஆல்கஹாலாக கன்வெர்ட் பண்ணிவிடும். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து கண்டிப்பாக லித்தியம் அலுமினா ஹைட்ரேட் வந்து வராது, ஞாபகம் வச்சுங்க. ஓகே, ஸோ லித்தியம் போரோஹைட்ரேட் எடுத்துக்கும்போது நமக்கு என்ன நடக்குது? எஸ்டர் வந்து ஆல்கஹாலாக கன்வெர்ட் ஆகுது. ஸோ இப்போ இதை என்ன பண்ணும்? போயிட்டு இந்த கார்பன் அட்டாக் பண்ணும். அடுத்து இந்த ஹைட்ராக்ஸ் குரூப் வெளியே போய்டும். வெளியே போகிறது இந்த ப்ரோட்டானை எடுத்துக்கும். இப்போது இந்த பக்கம் சி டபுள் பாண்ட் வருது பாருங்கள். ஓகேங்களா? ஸோ அப்போது இந்த ஏன்ற ரீஜெண்ட் வந்து என்னவாக இருக்கும்? லித்தியம் போரோஹைட்ரேட்டாக இருக்கும். இப்போ இந்த 4 ஆப்ஷன்ஸில் பாருங்கள், ஃபஸ்ட்டு ஏல என்ன கொடுத்துருக்காங்க? ஏன்றது லித்தியம் அலுமினா ஹைட்ரேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வராது, ஏன்னா இது ரெண்டுத்தையுமே ரெடியூஸ் பண்ணிவிட்டோம். ஸோ ரெடியூஸ் பண்ணிச்சுன்னா எப்படி கிடைக்கும் பாருங்கள்? இந்த பக்கம் ஒரு ஆல்கஹால், இந்த பக்கம் ஒரு ஆல்கஹால். ஃபர்தராக இந்த இடத்துல லாக்டோன் வந்து ஃபார்ம் ஆகாது. ஸோ ஆப்ஷன் ஏ வந்து கண்டிப்பாக கிடையாது. அடுத்து பி என்ன கொடுத்துருக்காங்க? ஏ என்ற ரீஜெண்ட் வந்து போரேனாக இருக்கும் அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு போரேன் எடுத்துக்கிட்டால் ப்ராடக்ட் எப்படி ஃபார்ம் ஆகும்? இந்த லாக்டோனில் இந்த சி டபுள் பாண்ட் வந்து நமக்கு லெஃப்ட் சைடு ஃபார்ம் ஆகுது. ஸோ ஏல நமக்கு எப்படி இருக்குது? ரைட் சைடு ஃபார்ம் ஆகுது. ஸோ அப்படின்னும்போது இந்த போரேன் வந்து கண்டிப்பாக வராது, ஏன்னா போரேன் எடுத்துக்கிட்டால் இந்த ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும். அடுத்து பியில் பார்த்தோன்னா லித்தியம் அலுமினா ஹைட்ரேட் கொடுத்துருக்காங்க. லித்தியம் அலுமினா ஹைட்ரேட் கொடுத்துருந்தாங்களே அது கண்டிப்பாக ஆன்சராக இருக்காது, ஏன்னா ரெண்டுத்தையுமே ரெடியூஸ் பண்ணிவிட்டோம். ஸோ ரெண்டு இடத்துல ஆல்கஹால் தான் ஃபார்ம் ஆகும். ஃபர்தராக லாக்டோன் வந்து கிடைக்காது. அடுத்து ஆப்ஷன் சியில் பார்த்தோன்னா இந்த கன்வர்ஷன் ஏக்கு என்ன கொடுத்துருக்காங்க? லித்தியம் போரோஹைட்ரேட். ஸோ லித்தியம் போரோஹைட்ரேட் கொடுத்தோன்னா நமக்கு இந்த ப்ராடக்ட் வந்து கரெக்டாக கிடைக்குது பாருங்கள். இந்த சி டபுள் பாண்டும் ரைட் சைடு இருக்குது. இங்கே ஏ என்ற ரீஜெண்ட் வந்து லித்தியம் போரோஹைட்ரேட் இருந்துச்சுன்னா நமக்கு ரைட் சைடு இந்த சி டபுள் பாண்டும் ஃபார்ம் ஆகுது. ஸோ இது வந்து கரெக்டாக இருக்குது. அடுத்து இந்த பி என்ற ரீஜெண்ட் என்னவாக இருக்கும்? நமக்கு லெஃப்ட் சைடு வந்து சி டபுள் பாண்டோ ஃபார்ம் ஆகணும். நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன்? போரேன் யூஸ் பண்ணுறேன். ஸோ போரேன் யூஸ் பண்ணும்போது லெஃப்ட் சைடு வந்து சி டபுள் பாண்டோ ஃபார்ம் ஆகுது. ஸோ சூட்டபிள் ரீஜெண்ட் வந்து இது தான். ஓகே, ஸோ நம்மளோட ஆன்சர் வந்து இதுவாக தான் இருக்கும். இங்கே டியில் பார்த்தோன்னா நமக்கு ஏக்கு வந்து போரேன் கொடுத்துருக்கான். ஸோ இது வராது. அடுத்து பிக்கு வந்து லித்தியம் அலுமினா ஹைட்ரேட். ஸோ இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது வராது. நல்லா ஞாபகம் வச்சுங்க. லித்தியம் போரோஹைட்ரேட் கொடுத்தா நமக்கு இங்கே ரைட் சைடில் சி டபுள் பாண்டோ ஃபார்ம் ஆகுது. ஸோ இது கரெக்டான ஆன்சர். போரேன் கொடுத்தா லெஃப்ட் சைடு வந்து நமக்கு சி டபுள் பாண்டோ ஃபார்ம் ஆகுது. ஸோ அதை ஞாபகம் வச்சுங்க. ஓகே, ஸோ அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். ஸோ இது பார்த்தோன்னா டிசம்பர் 2011 கேட்ட கொஸ்டின் தான். இங்கேயுமே நமக்கு வந்து மேஜர் ப்ராடக்ட் என்னன்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ பாருங்கள், சைக்ளோஹெக்ஸோன் ஒன்று இருக்குது. இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் கிரிக்னார் ரீஜெண்ட் அண்டு தொசைலிக் ஆசிட் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ராடக்ட் ஏ என்னன்னு கேட்டிருக்காங்க. அடுத்து பார்த்தோன்னா போரேன் இருக்குது, பிசிசி இருக்குது, அடுத்து எம்சிபிபிஏ. ஸோ ப்ராடக்ட் பி என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதனோட மெக்கானிசம் வந்து நான் எழுதுகிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு சைக்ளோஹெக்ஸோன் இருக்குது. இந்த கிரிக்னார் ரீஜெண்ட் வந்து நியூக்ளியோஃபில் ஆக்ட் பண்ண போகுது, ஞாபகம் வச்சுங்க. ஸோ இதில் பார்த்தோன்னா இது பார்ஷியல் நெகட்டிவ், மெக்னீஷியம் வந்து பார்ஷியல் பாசிட்டிவ். ஸோ இது வந்து நியூக்ளியோஃபில் ஆக்ட் பண்ணும். இது என்ன பண்ண போகுது? இங்கே வந்து அட்டாக் பண்ணுது. அடுத்து இது வெளியே வரும். வெளியே வந்துட்டு ஒரு ப்ரோட்டான் எடுத்துக்கும்.
எப்படி ஃபார்ம் ஆக பாருங்கள், இந்த இடத்துல ஃபினைல் அட்டாச்சாக இருக்குது, இந்த இடத்துல ஒரு ஆல்கஹால் ஃபார்ம் ஆகிடுச்சு. அடுத்து செகண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, தொசைலிக் ஆசிட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்ன பண்ண போகுது, புரோட்டானேட் பண்ண போகுது இந்த ஆல்கஹாலில். ஸோ இது போயிட்டு என்ன பண்ணோம், தொசைலிக் ஆசிடில் இருக்க ஒரு புரோட்டான் எடுத்துக்கும். எடுத்ததுக்கப்புறம் நமக்கு இங்கே டீஹைட்ரேஷன் நடக்கும். OH2 ஃபார்ம் ஆகுது. ஸோ இது வந்து அன்ஸ்டேபிள். ஸோ இங்கே டீஹைட்ரேஷன் நடந்துட்டு கார்போகேட்டையன் ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா. இதுக்கப்புறம் நமக்கு இந்த இடத்துல டபுள் பாண்ட் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ ஒரு ஹைட்ரோஜன் வெளியே போயிட்டு இங்கே டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகுது. ஓகே, இது மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இது வந்து ப்ராடக்ட் ஏ. ஸோ இங்கே பார்த்தோன்னா நமக்கு எப்படி கொடுத்துருக்காங்க, இது நம்ம எப்படி ஒன்றா எழுதிக்கலாம். இது மாதிரி கொடுத்துருக்காங்க, இது ப்ராடக்ட் ஏ. அடுத்து பி பார்த்தோன்னா என்ன கொடுத்துருக்காங்க, போரேன் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த போரேன் என்ன பண்ணோம், இந்த டபுள் பாண்டு கூட அடிஷனில் இன்வால்வ் ஆகும். ஓகேங்களா, சின் அடிஷனில் இன்வால்வ் ஆகும். அதே சமயம் ஸ்டீரிக்லி லெஸ் இந்த ஃபேஸில் தான் எப்பயுமே இந்த போரேன் வந்து ஆட் ஆகும். அந்த போரேன் எப்படி எழுதலாம், நம்ம BH2H- எழுதலாம். ஸோ ஓகேங்களா. ஸோ அந்த போரேன் வந்து இங்கே ஸ்டெரிக்லி லெஸ் இந்த ஃபேஸ்லேயும் ஹைட்ரஜனும் இங்கேயும் ஆட் ஆகும். இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஸோ இது ரெண்டுமே சின் அடிஷனில் தான் இன்வால்வ் ஆகும். ஃபினைல் இருக்குது, இந்த இடத்துல இந்த போரேன் வந்து அட்டாச் ஆகிருக்கு. இது மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கும். இப்போ பார்த்தோன்னா நமக்கு இதுக்கப்புறம் ஃபர்தராக ஹைட்ரஜன் பெராக்சைடு கொடுக்கல. ஓகேங்களா, அது கொடுத்துருந்தாங்கன்னா நமக்கு இந்த இடத்துல இதை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு ஆல்கஹால் ஃபார்ம் ஆகும். பட் ஆனால் இவங்களோட கன்வர்ஷன் பார்க்கும்போது இங்கே ஹைட்ரஜன் பெராக்சைடு கொடுத்தா தான் இந்த மாதிரி நமக்கு ப்ராடக்ட் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ அதை நம்ம அவங்க வந்து நமக்கு கொடுக்க கிடையாது. ஸோ ஜஸ்ட் அதில் நம்ம வந்து ட்ரை பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா அடுத்த ரீசன் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஆக்சிடைசிங் ஏஜென்ட் வந்து கொடுத்துருக்காங்க, PCC. ஓகே, ஸோ இந்த PCC என்ன பண்ணும், ஆல்கஹால் வந்து கார்பன் எல்லாம் கன்வெர்ட் பண்ணும். ஸோ அப்படின்னா நம்ம கண்டிப்பாக அந்த இடத்துல ஆல்கஹால் ஃபார்ம் ஆகிருக்கணும். இங்கே நமக்கு ஹைட்ரஜன் பெராக்சைடு வந்து கொடுத்துருக்கணும். பட் ஆனால் நமக்கு இங்கே கொடுக்காம விட்டுட்டாங்க. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுவோம், அதுக்கேற்ற மாதிரி நம்ம இந்த இடத்துல கன்வர்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே ஹைட்ரஜன் பெராக்சைடு இருக்க மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ இந்த இடத்துல இந்த போரேனை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு ஒரு ஹைட்ராக்சல் குரூப் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ அதெல்லாம் நம்ம வந்து ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஸோ இதுக்கு அடுத்து நமக்கு இங்கே பிரிடினியம் குளோரோகுரோமேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்ன பண்ணும், இந்த ஆல்கஹாலை கார்பன் எல்லாம் கன்வெர்ட் பண்ணும். ஓகே, இது மாதிரி ஃபார்மாக இருக்கும். ஸோ ஃபர்தராக நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, MCPBA கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்ன பண்ணோம், இந்த மாதிரி கார்பனில் இருந்துச்சுன்னா பேயர் வில்லிகர் ஆக்சிடேஷனில் இன்வால்வ் ஆகும். ஸோ இந்த இடத்துல ஆக்சிஜன் வந்து இன்சர்ட் ஆகும். ஞாபகம் வச்சுங்க, சப்ஸ்டியூஷன் அதிகமாக இருக்க இடத்துல ஆக்சிஜன் இன்சர்ட் ஆகும். இட் இஸ் அ பேயர் வில்லிகர் ஆக்சிடேஷன். ஓகே, ஸோ இந்த பக்கம் ஃபினைல் இருக்குது. நல்லா பாருங்கள், நமக்கு இந்த இடத்துல ஆக்சிடேஷன் வந்து நடக்குது. ஆக்சிஜன் வந்து இந்த இடத்துல இன்சர்ட் ஆகுது. ஸோ ப்ராடக்ட் ஏ எப்படி இருக்குது, சைக்ளோஹெக்சேன் இருக்குது, ஒரு ஃபினைல் வந்து அட்டாச்சாக இருக்குது. ஓகேங்களா, ப்ராடக்ட் ஏ இதில் பாருங்கள், கண்டுபிடிங்க. இதில் பார்த்தோன்னா ப்ராடக்ட் ஏ நமக்கு கிடைச்ச மாதிரியே தான் இருக்குது, இங்கேயும் நமக்கு கிடைச்ச மாதிரி தான் இருக்குது ANCயில். அடுத்து B and D. ஓகே, டிலேயும் நமக்கு சேம் ப்ராடக்ட் தான் கிடச்சிருக்கு. நல்லா பாருங்கள், டியில் சேம் ப்ராடக்ட் கிடச்சிருக்கு. பட் பியில் பார்த்தோன்னா நமக்கு இந்த ஆல்கஹால் அப்படியே இருக்குது. ஃபர்தராக இங்கே தொசைலிக் ஆசிட் வந்து நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டீஹைட்ரேஷன் நடக்கவே இல்லை இந்த இடத்துல பாருங்கள். ஸோ அதனால் இது வந்து ஆன்சர் கிடையாது. ஏன்னா டீஹைட்ரேஷன் நடந்துட்டு நமக்கு இங்கே டபுள் பாண்ட் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ அதனால் ஆப்ஷன் பியை வந்து நம்ம கம்ப்ளீட்டாக நெக்லெக்ட் பண்ணிவிடுவோம். இந்த மூணுத்தில் ஏதாச்சும் ஒன்று ஆன்சராக இருக்கும். அடுத்து ஃபர்தராக பார்த்தோன்னா நமக்கு பி என்னவா கிடச்சிருக்கு, பேயர் வில்லிகர் ஆக்சிடேஷன் நடந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு இந்த ஏ வந்து ஆன்சர் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அடுத்து பேயர் வில்லிகர் இங்கே பியில் மட்டும் தான் நடக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நமக்கு ஆல்ரெடி ஆன்சர் இல்லை, நம்ம ஆல்ரெடி நெக்லெக்ட் பண்ணிட்டோம். ஸோ அதனால் அடுத்து இதெல்லாம் பார்த்தோன்னா இங்கே நமக்கு வந்து பேயர் வில்லிகர் நடக்க மாதிரியே கொடுக்கல. ஸோ இது கிடையாது. அடுத்து டியில் பார்த்தோன்னா இப்பாக்சிடேஷன் நடக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே வராது. ஏன்னா
இந்த இடத்துல பார்த்தோன்னா இந்த போரேன் வந்து நமக்கு இங்கே ரியாக்ஷன் நடக்கிற மாதிரி கொடுக்கல பாருங்கள். டியில் பார்த்தோன்னா இந்த போரேன் ரியாக்ஷனில் இன்வால்வ் ஆகலை. ஸோ அதை மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பாசிபிளே கிடையாது. ஸோ நம்மளோட ஆன்சர்னு பார்க்கும்போது ஆப்ஷன் ஏ மட்டும் தான். ஸோ ஒரு சிம்பிள் திங் நம்ம பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணிடலாம். ஏன்னா நமக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் ஏ என்ன கிடைக்குது, ஒரு டபுள் பாண்ட் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகுது. ஸோ அடுத்த ஸ்டெப்பில் கண்டிப்பாக அந்த போரேன் வந்து நமக்கு இது கூட ரியாக்ஷனில் இன்வால்வ் ஆகுது. நமக்கு இங்கே ஹைட்ரஜன் பெராக்சைடு கொடுக்கல. பட் இருந்தாலும் இவங்களோட கன்வர்ஷனோட பார்க்கும்போது ஹைட்ரஜன் பெராக்சைடு இங்கே கொடுத்தே இருக்கணும். கொடுத்துருந்தா தான் நமக்கு இந்த மாதிரி ஃபார்ம் ஆகும். ஸோ அப்படின்னும்போது நமக்கு இந்த இடத்துல ஒரு ஆல்கஹால் ஃபார்ம் ஆகணும். ஏன்னா அடுத்த ஸ்டெப்பு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஆக்சிடைசிங் ஏஜென்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, பிரிடினியம் குளோரோகுளோரைடு கொடுத்துருக்காங்க. இது என்ன பண்ணும், ஆல்கஹாலை கார்பனைலாக கன்வெர்ட் பண்ணும். ஸோ அதான் இங்கே நமக்கு இங்கே நடந்திருக்கும். நடந்துட்டு கார்பனைல் கிடச்சதுக்கப்புறம் தான் நமக்கு பேயர் வில்லிகர் ஆக்சிடேஷன் வந்து நடக்கும். ஸோ இது மாதிரி வந்து நடந்திருக்கும். ஸோ நம்மளோட ஆன்சர் வந்து இதுதான், ஞாபகம் வச்சுங்க. ஸோ இது வந்து கண்டிப்பாக ஆன்சராக வராது. ஏன்னா ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, டேரெக்டாக ஆன்சர் பண்ணிவிடுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் அதே மாதிரி நமக்கு இங்கே ஒலிஃபின் ஃபார்ம் ஆகுது, டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகுது. அடுத்து இந்த ரியாக்ஷன்ஸ் எல்லாம் நம்ம அப்ளை பண்ணாமல் டேரெக்டாக அதுக்கு போனீங்கன்னா இந்த ப்ராடக்ட் தான் ஃபார்ம் ஆகும். பட் ஆனால் இதெல்லாம் அப்ளை பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற ப்ராடக்ட் வந்து இதுதான். ஓகே, ஸோ ஃபைனலாக இன்னும் ஒரே ஒரு கொஸ்டின் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த கொஸ்டினுமே டிசம்பர் 2011 தான் கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள், மேஜர் ப்ராடக்ட் ஏ அண்ட் பி என்னன்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஆல்ஃபா பீட்டா அன்சாச்சுரேட்டட் கார்பன் நிலையில் இருக்குது. இந்த பர்சன்ஸ் ஆஃப் தெர்மல் கண்டிஷன். ஸோ எப்பப்பெல்லாம் நமக்கு தெர்மல் கண்டிஷன் கொடுக்குறாங்களோ அப்போல்லாம் நம்ம ஒரு அசம்ஷன் வந்துடணும், கண்டிப்பாக அந்த இடத்துல பெரிசைக்கிளிக் ரியாக்ஷன் நடக்கிறது நிறைய சான்சஸ் இருக்குது அப்படின்ட்டு. ஓகேங்களா, அதே சமயம் இங்கே ஒரு க்ளூ நமக்கு கொடுத்துட்டாங்க பாருங்கள். ப்ராடக்ட் ஏன்றது ஒரு டைமராக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ டைமர்னா என்ன, இந்த மாலிகுல் வந்து அதுக்குள்ளாரவே ரியாக்ஷனில் இன்வால்வ் ஆகும். இன்வால்வ் ஆகிட்டு கிடைக்கிறது தான் டைமர்னு சொல்லுவோம். ஸோ அடுத்து பார்த்தோன்னா சோடியம் போரோஹைட்ரேட் இருக்குது. செகண்ட் வந்து தொசைலிக் ஆசிட். ஸோ இங்கே ப்ராடக்ட் என்ன கிடச்சிருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம், இங்கே பெரிசைக்கிளிக் ரியாக்ஷன் வந்து நமக்கு நடக்க நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா தெர்மல் கண்டிஷன் கொடுத்துட்டாங்க. இந்த ஆல்ஃபா பீட்டா அன்சாச்சுரேட்டட் கார்பனைல் வந்து டையினாவும் ஆக்ட் பண்ணும், டையினோஃபெல்லாவும் ஆக்ட் பண்ணும். இந்த விஷயம் ஞாபகம் வச்சுங்க. ஸோ அப்படின்னும் போது இங்கே நமக்கு சைக்கிளோடேஷன் வந்து நடக்கும். ஸோ ஃபஸ்ட்டு சைக்கிளோடேஷன் நடப்போம். அடுத்து இதில் எது வந்து பாசிபிளான ஆன்சர் பார்த்துட்டு பாசிபிளாக எல்லாத்தில் நம்ம வந்து நெக்லெக்ட் பண்ணிவிடுவோம். ஓகே, ஸோ இந்த ஆல்ஃபா பீட்டா அன்சாச்சுரேட்டட் கார்பனைல் வந்து நான் எழுதிக்கிறேன். ஸோ இப்போ பாருங்கள், இது என்ன பண்ணும், போயிட்டு இங்கே போய்ட்டு அட்டாக் பண்ணும். அடுத்து இது இங்கே வரும், அடுத்து இந்த பாண்டிங் வரும். ஸோ இங்கே சைக்கிளோடேஷன் நடக்குது. இங்கே ஒரு டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகிருக்கு பாருங்கள். இங்கே ஒரு மித்தால் இருக்குது, இந்த பக்கம் ஒரு கீட்டோன் குரூப் வந்து இருக்குது. ஸோ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, இது வந்து ப்ராடக்ட் ஏ டைமர் ஃபார்ம் ஆகிருக்கு, சைக்கிளோடேஷன் நடந்துட்டு இது மாதிரி கிடச்சிருக்கு. அடுத்து இங்கே சோடியம் போரோஹைட்ரேட் இருக்குது. ஓகேங்களா, ஸோ அதை என்ன பண்ணும், இந்த கீட்டோனை வந்து ஆல்கஹாலாக கன்வெர்ட் பண்ணும். சோடியம் போரோஹைட்ரைடு ப்ரெசன்ஸ் ஆஃப் சால்வெண்ட். ஸோ இந்த கீட்டோன் வந்து ஆல்கஹாலாக கன்வெர்ட் ஆகுது. ஓகே, இது மாதிரி ஃபார்மாக இருக்குது. ஸோ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, அசிடிக் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது தொசைலிக் ஆசிட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ தொசைலிக் ஆசிட் என்ன பண்ணும், ஒரு புரோட்டான் டொனேட் பண்ணும். ஸோ பாருங்கள், இது வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா டெட்ராஹைட்ரோ பைரைன்னு சொல்லுவோம். ஸோ இது என்ன பண்ணும், இதனோட எலக்ட்ரானை இங்கே கொடுக்கும். அடுத்து இந்த டபுள் பாண்ட் போயிட்டு இந்த புரோட்டான் எடுத்துக்கும். ஸோ நல்லா பாருங்கள், இந்த இடத்துல இது புரோட்டான் எடுத்துக்கிச்சு. அடுத்து இங்கே டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகிருக்கு பாருங்கள், இது வந்து அன்ஸ்டேபிள். அதே சமயம் இங்கே ஒரு ஆல்கஹால் இருக்குது. ஸோ இந்த ஆல்கஹால் என்ன பண்ணுன்னா இதனோட லோன் பேரை இங்கே கொடுக்கும். ஏன்னா இது வந்து அன்ஸ்டேபிளாக இருக்குது. ஸோ இங்கே கொடுத்ததுக்கப்புறம் இந்த பாண்ட் இங்கே போயிட்டு லோன் பேராகவே செட்டில் ஆகிடும். ஸோ இங்கே ஒரு ரிங் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகுது பாருங்கள். ஓகே, ஸோ ப்ராடக்ட் வந்து நமக்கு இது மாதிரி கிடச்சிருக்கு. ஸோ ப்ராடக்ட் ஏ என்ன எப்படி இருக்குது, சைக்கிளோடேஷன் நடந்துட்டு நமக்கு இது மாதிரி கிடச்சிருக்கும். ஸோ இங்கே பாருங்கள், ஆப்ஷன் ஏல பார்த்தோன்னா இங்கே நமக்கு சைக்கிளோடேஷன் நடந்த மாதிரியே கொடுக்கல. ஸோ இது கிடையாது. அடுத்து ஆப்ஷன் பியில் பார்த்தோன்னா நமக்கு சைக்கிளோடேஷன் நடக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது பாசிபிள். அடுத்து சியில் பார்த்தாலும் நமக்கு சைக்கிளோடேஷன் நடக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே வரும். அடுத்து டியில் பார்த்தோன்னா
நமக்கு இங்கே சைக்ளோலேஷன் நடக்கிற மாதிரி கொடுக்கல. ஸோ இங்கே சைக்ளோலேஷன் நடக்கல. ஸோ இது வந்து பாசிபிள் இல்லை. ஸோ ஏ அண்ட் டி இந்த ரெண்டும் பாசிபிள் இல்லை. இது ரெண்டுத்தையும் நம்ம நெக்லெக்ட் பண்ணிடலாம். அடுத்து பி அப்படி இல்லாட்டி சி இந்த ரெண்டுத்தில் ஏதாச்சும் ஒன்று தான் ப்ராடக்டாக இருக்கும். இப்போ நம்ம ஆல்ரெடி மெக்கானிசம் போட்டுட்டோம். ஸோ மெக்கானிசம் போட்டதுக்கப்புறம் நமக்கு எப்படி கிடச்சிருக்கு? ஸோ இது அப்படியே நம்ம தலைகளில் எழுதிருக்கோம். ஸோ இங்கே இருக்கிற மாதிரி எழுதுறேன் பாருங்கள். இந்த ப்ராடக்ட் தான் அப்படி திருப்பி எழுதுகிறேன். ஓகே. ஸோ இது மாதிரி கிடச்சிருக்கு. ஸோ நம்மளோட ஆன்சர் வந்து இதுதான். நம்மளோட மெக்கானிசமில் கிடச்சிருக்க ப்ராடக்ட்டு இதுதான். ஏன்னா ஒன்ஸ் இங்கே நமக்கு சைக்ளோலேஷன் நடந்ததுக்கப்புறம் இந்த சோடியம் போரோஹைட்ரேட் வந்து இந்த கார்பனையில் ஆல்கஹாலாக கன்வெர்ட் பண்ணிடுது. ஸோ இங்கே ஒரு நியூக்ளியோஃபிலிக் சென்டர் நமக்கு கிரியேட் ஆகிடுது. ஃபர்தராக பார்த்தோன்னா அசிடிக் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். டெட்ராஹைட்ரோபைரேட் நமக்கு கொடுத்துட்டு அசிடிக் கண்டிஷன் கொடுத்தாங்கன்னா என்ன நடக்கும்? இது போயிட்டு ஒரு புரோட்டான் எடுத்துக்குன்னு சொல்லியிருப்போம். இந்த லோன் பேர் இங்கே போகும். இது போயிட்டு இந்த புரோட்டான் எடுத்துக்குன்னு சொல்லியிருப்போம். இப்போது இங்கே வந்து நமக்கு அன்ஸ்டேபிலிட்டி ஃபார்ம் ஆகிடும். அதுக்கடுத்து நமக்கு ஏதாச்சும் நியூக்ளியோஃபைல் கொடுத்தாங்கன்னா அந்த நியூக்ளியோஃபைலை வந்துட்டு இங்கே அட்டாக் பண்ணும். அடுத்து இந்த பாண்டிங் வந்துட்டு ஆக்சிஜனில் லோன் பேராகவே செட்டில் ஆகிடுன்னு சொல்லியிருப்போம். ஸோ அதே மெக்கானிசம் தான் இங்கே நடக்குது. ஸோ அது நடந்துட்டு நமக்கு இது மாதிரி ஃபார்ம் ஆகும். இதில் பார்த்தோன்னா நமக்கு நியூக்ளியோஃபைல் இங்கே இருக்குது. சேம் மாலிகுலர் நியூக்ளியோஃபைல் இருக்கிறதால இந்த நியூக்ளியோஃபைலை வந்துட்டு இங்கே அட்டாக் பண்ணுது. இந்த கார்பன் அட்டாக் பண்ணுது. இந்த பாண்டிங்கை வந்துட்டு லோன் பேராக செட்டில் ஆகிடுது. ஓகே. ஸோ ஃபைனலாக ப்ராடக்ட் வந்து இது மாதிரி கிடச்சிருக்கு. ஸோ ஆப்ஷன் பி வந்து கரெக்டான ஆன்சர். ஞாபகம் வச்சுங்க. ஓகே. ஸோ இன்னும் ஒரு சில கொஷின்ஸ் இருக்குது. நம்ம அடுத்த கிளாஸில் அதை வந்து நம்ம டெஸ்ட் வைக்கலாம். ஸோ இதோட நமக்கு இந்த கிளாஸ் வந்து கம்ப்ளீட் ஆகுது.